ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியும் ஒவ்வொரு நேரமும் கடவுள் நமக்கு கொடுக்கிற அறிவு. அதில் நான் சொன்னது போல பைபிளை படிக்கிறதில்ல, சும்மா வாசிக்கிறோங்கிற பேச்சுக்கு வாசிக்கிறதல்ல, அதை புரிந்து அதை நாங்கள் அபியாசிக்கிறது தான் மிக மிக அவசியமானது. அதுக்கு முதல் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும், உபதேசங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளணும், அதற்கு நாங்கள் நேரம் எடுக்கணும். பைபிள் அதிகமாக வாசிக்கணும், ஸ்லோவாக வாசிக்கணும், புரிந்து நாம் பரிசுத்த துணை கொண்டு புரிந்து அதை நாங்கள் படிக்கணும். அதே போல் புத்தகங்களை நாங்கள் அதிகமாக நாங்கள் வாசிக்கணும். அப்பொழுதுதான் நம்ம சத்தியத்தை கற்றுக்கொள்வோம், அந்த சத்தியம் நம்ம விடுதலை செய்யும். அநேகர் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும், பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும், வாரது ஏதோ நாம் ஒரு ப்ரெசண்ட்டை போட்டுட்டு போயிடுவோம். இருக்கிறோம் வாத்தியார் கேட்ப இருக்கிறீங்களா, இருக்கிறோம் ஐயான்னு சொன்னது போல நாம் ப்ரெசன்ட் போடுறதுக்கு இங்கே வரவில்லை, நாங்கள் கற்றுக்கொள்ள வருகிறோம். நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் அப்பியாசித்து வருகிறோம். நான் பிரசங்கம் பண்ணுறதா இருந்தாலும் நான் எப்பொழுதும் ஆண்டோடு சொல்லிட்டு வருவேன், எனக்கு இன்னைக்கு பேசும்போது இதயத்தில் ஒரு வார்த்தை வரணும், அறிவுக்கும் நமக்கு வார்த்தை வரணும். அதே போல் இதயத்தில் என் வாழ்க்கைக்கு அப்பியாசிக்கத்தக்கதாக, எனக்கு ஒரு விடுதலை வரத்தக்கதாக, மரியாதை போல அதை உடனடியாக விடுதலை வராமல் இருக்கலாம், ஆனால் மரியாதை போல அந்த வார்த்தைகளை இதயத்திலே நாங்கள் பதித்து வைத்துக் கொண்டால் ஏற்ற வேளையிலே கர்த்தர் அந்த வார்த்தைகள் ஏற்ற வேளையிலே அந்த விடுதலைக்குள்ளே கொண்டு வருவார். சிறு துளி பெருவெல்லம் என்று சொல்லுகிறபடி நாங்கள் படிக்கிறதெல்லாம் அன்றைக்கு சொல்லுகிறதே பெரிய விடுதலை கொண்டு வரும். அதான் சிறு துளி பெருவெல்லம். ஆனால் அந்த சிறு துளியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோமா, இன்றைக்கு போய் இந்த கற்றவைகளை நாங்கள் திரும்ப கேட்கிறோமா அல்லது தியானிக்கிறோமா, அதை எங்கள் வாழ்க்கைக்கு அப்பியாசிக்க ஏதோ ஒரு வகையில் தேவனோடு யாக்கோபு போராடினது போல நாங்கள் போராடுகிறோம். ஒரு நாள் எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்கணும். இந்த உலகத்திலே தேவனை அறியவில்லை மக்கள், ஆனால் நாங்கள் சொல்கிறோம் அறிந்திருக்கிறோம். ஆகவே எங்களிடத்திலே அதிகமான எதிர்பார்ப்பார். அதுவும் நம்ம சத்தியத்தை பேசுகிற சபையில் இருந்து அது இன்னும் அதிகமாக அதை எதிர்பார்ப்பார். ஆகவே இன்றைக்கு வந்தது ஏதோ ஒரு பிரயோஜனம் பட நல்ல பிரசங்கம் சொல்லாதீங்க, நல்லது அது சொல்ற தவறு நான் சொல்லவில்லை, ஆனால் நல்ல பிரசங்கம் அல்ல முக்கியம். நான் அதில் நன்மையை பெற்றுக்கொண்டேனா, நான் என் வாழ்க்கைக்கு அதை நான் அப்பியாசிக்கிறேன், அதுதான் முக்கியம். நல்ல சர்மன் எங்களோட சபையில் மட்டுமில்லை, எல்லா சபைகளிலும் மட்டும் இல்லை, உலகத்தில் கூட நல்ல பிரசங்கமாக இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க கூட நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நான் அன்றைக்கி சொன்னாங்க, ஏமாந்து போகக்கூடாது. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இது வானத்தையும் பூமியை படைத்த தெய்வத்துக்கு முன்பாக நாங்கள் 24 மணிக்கு இருக்கிறோம் நினைவு இருந்தால் நமக்குள்ள இந்த தேவ பயம் இருக்கும். நாங்கள் 24 மணித்தாலும் டொய்லெட்டில் இருந்தாலும் தேவனோடு தான் இருக்கிறோம், குளிச்சாலும் தேவனோடு தான் இருக்கிறோம், நாங்கள் புல்பட்டு இருந்தாலும் தேவனோடு தான் இருக்கிறோம், எதில் இருந்தாலும் நம்ம தேவனோடு தான் இருக்கிறோம். ஆகவே நாம் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இன்றைக்கி இது விசேஷித்த நேரங்கள், எந்த நேரம் தேவனோடு தான் இருக்கிறோம், தேவோட பார்வைக்கு தான் இருக்கிறோம். 24 மணித்தாலும் அவர்களை அறிந்த தேவனாக இருக்கிறார். 139வது சங்கீதத்தை பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியும். நாங்கள் மானத்துக்கேனா அங்கே இருக்கிறார், பாதாளத்தை படுக்கை போட்டால் அங்கும் இருக்கிறார், எங்கேயாவது இப்போ ஒளிஞ்சு கொடுத்தோம் அங்கும் இருக்கிறார், இருளில் மறைஞ்சு போன சொன்னால் அதுவும் அவர் வெளிச்சமாக தான் இருக்குது. நம்ம பிறகு முன்பே நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னு கூட அவருக்கு தெரியும். அவ்வளோ பெரிய தெய்வத்தின் முன்பாகத்தான் நான் நிற்கிறோம். நான் நேருக்கு அது விளங்கலை. அவ்வளோ பெரிய தெய்வத்துக்கு முன்பாக அதான் அடிக்க சொல்லுவேன், எனக்கு பரிசுத்த மிக முக்கியம், அதை விட மிக முக்கியம் தேவனை குறித்த அறிவு. அது தெய்வத்தை குறித்த அறிவு வரும்போது பரிசுத்தம் வரும், ஏன்னா பயம் வரும். இவ்வளவு பெரிய தெய்வத்துக்கு முன்பாக நாங்கள் கணக்கு கொடுக்க போகிறோம், இவ்வளவு கிருபையாக நம்ம அழைத்திருக்கிறார். ஆதாமுக்குள்ளே நாங்கள் மறைத்திருந்தோம், எந்த ஒரு நரகத்துக்கு போகிறது தான் எங்களுடைய நிலைமையாக இருந்தது. அது வந்து மீட்டுக்கொள்ள ஒரு மனிதராக கூடாது. ஆனால் தேவன் கிருபையாக நாங்கள் போனோம் பார்த்தது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்னையுமே கேட்கல. அவர் தன்னுடைய அநாதி சிநேகத்தினால் என்னையும் உன்னையும் முன்குறித்து அழைத்து இருக்கிறார். சரி, சபைக்குள்ள 2 அழைப்பு இருக்கு. சபைக்குள்ள வந்தது ஒரு அழைப்பு, நீ உண்மையா தேவன் உள்ளான மனுஷனிலே அழைத்து இருக்கிறாரா அப்படின்னு சொன்னா பரிசுத்தம் அலங்காரமாக இருக்கும். வேற எதையும் நீ பார்க்காத, வாழ்வு பரிசுத்தத்திலே அலங்காரமாக இருக்குதா, அதுதான் முக்கியம். கீழ்ப்படியில் அலங்காரமாக இருக்குதா, அப்படி இல்லைன்னா நீ உள்ளான மனுஷனில் அழைக்கப்படவில்லை. இந்த வெளி அழைப்பு 2 அழைப்பு இருக்குது. அது வெளி அழைப்பு. உள்ளான மனுஷனில் அழைக்கப்பட்டவன் ஒரு நாளும் நான் சொன்னது போல ரட்சிப்பை விட்டு விலக முடியாது. அந்த அழைப்பே பரிசுத்தத்துக்கு தான். ஆகவே அவரை பரிசுத்தப்படுத்துவார். நம்மளோட பொறுப்பு இருக்குது,
அடிக்கடி சொல்றதுக்கு பொறுப்பு இருக்குங்க தான். ஆனால் அவர் அழைத்திருந்தால் அந்த பொறுப்பு எல்லாம் அவர் செய்யறதுக்கு நமக்கு கிருபை தருவார். ஆகவே மீண்டும் ஒரு விஷயம் கற்றுக்கொள்ள போகிறோம். கற்றுட்டு நம்ம கேட்போம், உள்ளத்திலிருந்து கேட்போம், ஆண்டவரே எசப்பா எனக்கு கற்றுத்தாங்க. இந்த பைபிள் சரியாக நாங்கள் அநேக ரசத்தை பண்ணி வாரதில்லை, அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்த ஜனங்களும் எந்த அளவு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், எந்த அளவுக்கு நம்ம அதில் வளருகிறோம், அதை தியானிக்கிறோம், அது நமக்கு இது ஆவியின் பரிசுத்தாவின் ஊடாக அது ஆவியின் ஜீவனமாய் எங்களுடைய வாழ்க்கை என்ன ஒரு சிலர் பார்க்குறேன் அது ஆவியின் ஜீவனமாக வந்திருக்கேன். நம்ம எத்தனை பேர் அது ஆவியின் ஜீவனம் வச்சிருக்கோம் நம்ம சொல்ல தெரியாது. அது உங்களுக்கு தான் தெரியும், உங்களுடைய இதயத்தை தான் தெரியும். உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்குதா, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்த அறிவு, பரிசுத்தத்தை குறித்த அறிவு இதில் பெறுகிறோமா அப்படின்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக இந்த பைபிள் ஸ்டடி நமக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்படி இல்லைன்னா அது அர்த்தம் இல்லை. நல்ல மெசேஜ் ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்ல மெசேஜ் எனக்கு என்ன செஞ்சிருக்குங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. நல்ல மெசேஜ்னு நீங்கள் சொல்கிறது தவறல்ல, ஆனால் அது எனக்கு என்ன செஞ்சிருக்குது, என் வாழ்க்கை எப்படி மாற்றி இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலம் தான் சொல்லி இந்த தீர்க்க தரிசனம் பேசுகிறேன், இது பேசணும் தீர்க்க தரிசனம் பேசுகிறேன் நம்புகிறேன். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது, கர்த்தர் வரப்போகிறோம். கணக்கு கொடுக்க ஆயத்தமா ரட்சிக்கப்பட்ட சொல்றதில்ல, ரட்சிக்கப்பட்டால் அதுக்கேற்றபடி வாழ்ந்திருப்போம், அதுக்கேற்றபடி கணக்கு நாம தேவனுக்கு கொடுப்போம். பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிக்க தேவன் நமக்கு கற்று தருவாரா. பயப்படான்னு சொல்லி கர்த்தருக்கு பயப்படாத ஒரு ஜாதியா எங்களை வளர்த்துட்டான். கொஞ்ச காலம்தான் தேவன் வந்துடுவார், உன் கண்ணீர் யாவும் துடைப்பார். நீ நினைக்கிறதுக்கும் எண்ணுகிறதுக்கு மேலான நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், தேவன் நம்ம மத்தியில் வாசம் பண்ணுவார். ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னால் இப்போ ஆயத்தப்படணும். இங்கே அசட்டை பண்ணி நான் சொல்கிற வார்த்தைகளை பிள்ளையா விளையாடுறாங்க. ரட்சிக்கப்பட்டவன் தான் ரட்சி பழக்க முடியாது, சபைக்கு வரவன் எல்லாம் ரட்சி பழக்க முடியாது. நான் பிரசவம் பண்ணலை, அவனா புரிஞ்சுப்பேன். ரட்சிக்கப்பட்டவன் ரட்சி பழக்க முடியாது. அவன் அடையாளம் பரிசுத்தமாக வந்த வாரங்கள் எல்லாம் பைபிள் ஸ்டடிக்கு வாரதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க அல்ல. பாஸ்டராக தான் கூட அவர் ரட்சிக்கப்பட்டவர் அல்ல, அதனால அவர் ரட்சிக்கப்பட்டவர் அல்ல. அவருடைய வாழ்க்கை மாற்றத்தை பொறுத்து தான் ஆண்டவர் அதை தீர்மானிப்பார். வரும் பொழுது ரட்சிக்கப்பட்டது தான் நிச்சயமாக நம்ம பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவராயிருப்போம். இது தீர்க்க வசனமாக எடுத்துக்கொள்ளுங்க. யாரோடய பேசுகிறாராம் தேவனுடைய தயவை நீங்க அசட்ட பண்ணாதீங்க. தயவு செய்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடாதீங்க. ஒரு பயமில்லாத எக்ஸ்ட்ரீமுக்கு போகாதீங்க. பயந்து ஒரு ஓரத்துக்கும் போயிடாது. நடுவில் நில்லுங்க. இந்த கிருபை இருக்குதுங்களுக்கு உண்மைதான், ஆனால் கிருபை அசட்டை பண்ணக்கூடாது. கிருபை பிடிச்சுக்கொண்டு பரிசுத்தமாக பொறுமையை கற்றுக்கொள்ள, மன தாழ்மையை கற்றுக்கொள்ள, மற்றவர்கள் உயர்வாய் நாங்கள் திடம் பண்ண, மன்னிக்க, சிந்தையிலே கூட பரிசுத்த குறை வராதபடிக்கு காத்துக்கொள்ள. எத்தனையோ தடப்பக்கத்தை எங்களோடு பேசுகிறார். அவர் தன்னுடைய அன்பினால் எங்களை தன் பக்கமாக இழுக்க முயற்சி பண்ணுகிறார். இருதயத்தை கடினப்படுத்தாது. அடிக்கடி சொல்றது போல ஊழியத்தின் மேல் நம்பிக்கை வைக்காது, திறமையின் மேல் நம்பிக்கை வைக்காது, தாளந்தின் மேல் நம்பிக்கை வைக்காது. நீ பரிசுத்தமாக அது ஒன்றுதான் நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம். தகப்பனே, நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்களை கண்டித்துணர்த்து வழி நடத்துகிறீர். சபையை கூடி வரும் மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையிலே எங்களை கண்டித்துணர்த்துகிறீர். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் சிட்சிக்கப்படுவோம். நிச்சயமாக சிட்சிக்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாகவும் இல்லை, எந்த கேள்விக்குறியும் இல்லை. ஆண்டவரே, சிட்சிக்கப்படாத ஒருவனும் பரிசுத்தமாகவில்லை, அவன் ரட்சிக்கப்படவும் இல்லை. அவர்கள் சிட்சிக்கிறதுக்காக எனக்கு கோடி ஸ்தோத்திரம். கடினமான பாதைகள் கொண்டு போறதுக்காக எனக்கு கோடி சோத்துறோம். ஆண்டவர் இந்த இன்னொரு 30-40 வருஷம் வாழ போகிறோம், ஆண்டவர் 50 வருஷம் வாழ போகிறோம். அது பெரிய காரியம் இல்லை ஆண்டவரே. அந்த உங்களுடைய ராட்சியத்துக்குள் வர்றதுதான் பெரிய காரியம் ஆண்டவரே. அந்த ராட்சியத்தை நாங்கள் நினைக்கும் போதே எங்களுக்கு இதயத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாகுது, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, தேவன் நம்மோடு இருக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு சாவில்லாத, பாவம் செய்ய முடியாத, பரிசுத்தமாய் வாழ்கிற, நித்திய சந்தோஷம், நித்திய சமாதானம் எங்கள் தலைமையில் இருக்கிற அந்த தேசம், இதை நாங்கள் எத்தனை பேர் உணர்றோமோ தெரியாது. ஆண்டவரை உணர்த்து வைப்பீர்கள்.
அதை நோக்கி ஓட எங்களுக்கு கிருபை செய்கிறார். அடிக்கடி பேசுறது போல இன்னைக்கு மாத்திரம் நம்ம வாழ்ந்து விடாதபடி வறுமைக்காய் வாழ எங்களுக்கு கிருபை தருகிறார். இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமென். இப்படி பேசுறது தெரியல, ஏதோ கர்த்தர் யாரோடைய பேசுகிறார், என்னோடையும் கூட பேசலாம். ரைட், நாங்கள் எடுத்துக்கிறோம் ரோமர் 8ஆம் அதிகாரம். நீங்கள் வாரம் நல்லது, ஆனால் வந்து அப்படியே போயிடக்கூடாதுதான் என்று வாரம் தான் இன்னும் அதிகமான கணக்குகளை கொடுக்க வேண்டி வரும். நாங்கள் போனவர் நாங்கள் 31ஆவது வசனத்தை மட்டும் வாசிப்போம். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஓகே, இவங்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? போனவரை பார்த்தோம். சொன்னேன், நான் போன திருப்பி சொல்றவங்களுக்கு பொதுவாய் நாம இதை நல்லா கவனிக்க. இந்த ரட்சிப்பு கர்த்தருடைய என்பதை வாய் சொன்னாலும் அதிகம் இதையே சொல்லாது. இது நமக்கு அது எப்படி நாம எதுவும் இல்லாமல் அவர் எப்படி உலகத்தோடு முன்பாகவே நம்மை ஆயத்தப்படுத்தி இருப்பார் அப்படின்னு சொல்லி உள்ள போராடும். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். முதலாம் நான் சொன்னது போல ஆரம்பத்திலே நாம யாரும் நான் சொன்ன கல்வினாய் பறக்கிறது இல்லை, கல்வியினுடைய போதனைக்குள்ளே வர்றதில்லை. நம்ம அருமையாக பிறப்போம். என்னன்னா தெய்வங்களுக்காக செய்து கொடுத்தது உண்மை. ஆனா இந்த கையில ரட்சிப்பு இருக்கு. நான் விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவேன், நான் விசுவாசிக்காவிட்டா நான் ரட்சிக்கப்பட மாட்டேன். அந்த ஒரு உணர்வு தான் எல்லாத்துக்குள்ளே இருக்கும். இது இயற்கை. இது அப்படிதான் பிறந்திருக்கணும், அப்படிதான் பிறந்திருக்கோம். ஆனால் போக 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 பைபிளை வாசிக்க நாங்கள் உண்மையாக பைபிள் ஒழுங்காக வாசித்தா, ஒழுங்காக நடந்தால் நமக்கு வேத வசனங்களுக்குள்ளே ஒரு கேள்விக்குறி எழுதும். நான் சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு எனக்கு பிடிக்காத ஒரு அதிகாரம் ரொம்ப இந்த நல்வினை தீவினை ஒன்றும் அறியாத போடு தேவன் இதை எடுத்தாலும் எனக்கு கோபம் வரும். சில பேர் சொன்னாங்க எனக்கு கோபம் வரும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கோபம் வரும். அவர் அநீதி செய்யலன்னு சொல்றாங்க, ஆனால் உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே எங்களை முன் கொடுத்தேன்னு சொல்றாரு. அந்த இதுல தெளிவா சொல்ற நன்றிலே தீவினை ஒன்றும் செய்ய முடியும், நான் ஒன்று முன் கொடுத்தேன். எனக்கு ஆக பிடிக்காதவங்க நான் யாருமே இறக்கமா இருக்க விருப்பமா இருப்பேன், யாருமே என்னமா இருப்பேன், யாருமே யாரை கண்டிப்பா சிஸ்டமா இருக்கும் நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு அதுக்குள்ள சொல்றாரு. நீ யார் கேள்வி கேட்கறதுக்கு? ஒரு குயவன் இந்த மண்ணிலே அதிகாரம் இல்லையா அவனுக்கு? அது மாதிரி எனக்கு அது வாசிக்க எரிச்சலா இருக்கும். எனக்கு எரிச்சலா இருக்கும். என்ன இப்படி ஆண்டு எழுதுறாங்க. ஜனதா என்ன சொல்லுவார், தானும் ஆரம்ப காலங்களிலே ஒரு அருமையாக இருந்து பிறகு இது ஆனால் போக 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 இந்த சத்தியங்கள் எனக்கு உண்மைன்னு தெரிஞ்ச மட்டுமல்ல, இதிலே நான் கலிகூறுற அளவுக்கு தேவன் என்னை வளர்த்து ஜனதனுடைய அந்த அந்த இன்சைட் அவருடைய வெளிப்பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் இந்த உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய பரிசுத்தம் சொல்லுங்க. அவருடைய தேவனை குறித்த அறிவு, பரிசுத்தத்தை குறித்த அறிவு அவருக்கு இணையா யாரும் இல்லை. அவ்வளவு இன்சைட், அவ்வளவு வெளிப்பாடுகள் பெற்றுக்கொண்டு ஒரு மனிதன் சொல்றாரு. கடைசி காலங்களில் நான் அதை கழி கூறினேன். கடைசி காலங்கள் ஆனால் ரொம்ப பாடுபட்டேன் இதில் நினைக்கிறேன். ஆகவே அப்ப என்ன சொல்றேன்னா, நீங்க வந்தோம் இதை கேட்டோம் போனோங்கிறதல்ல. இது ஒன்றை கேட்டுட்டா அது எங்களுக்கு ஒத்து வராவிட்டாலும் ஆண்டவர்கிட்ட வச்சு யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிறது. இது ஆண்டவரே மூளைக்கு வரணும், இதயத்துக்கும் வரணும், ஆண்டவரே இது சரின்னு இதுல கலிகூறத்தக்க அளவுக்கு என்னை நடத்துங்க. அவர் நடத்துவார். சார்ஸ் சொல்வாரு, எந்த சத்தியத்தையும் உனக்கு திருப்தியாக ஆக மட்டும் நீ ஜெபிச்சு கொண்டே இருந்தால் அந்த சத்தியத்திலே திருப்தி ஆக்கிறதுக்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். எங்க சொல்லுவார், நீ பைபிள் ஸ்கூல் போட்டி பரவாயில்ல, பைபிளை சீரா படிச்சு ஜெபம் பண்ணி ஆகியோட சாதனையா இருந்தால் உனக்கு தெரியாத எந்த யாருக்கும் தெரியாத சத்தியத்தை நீ கற்றுக்கொள்ள முடியும். இது உண்மை, இதுதான் உண்மை. பரிசுத்தமான சாரம் பரிசுத்தாங்க. நமக்கு விருப்பம் இல்லை, சாரம் இல்லை, கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லைன்னா நம்ம செய்யணும். இதெல்லாம் சொல்ல படிக்க கொடுக்க மாட்டாங்க. எங்களுடைய பெந்தகோஸ்தே இப்படி அவங்க நினைக்கிறது இல்லை. இதை வாட்சி கொண்டு போவாங்க. ஆனால் இது என்ன சொல்றது, இது சீரியஸா பிரசவம் பண்ண மாட்டாங்கன்னா அவன் சீரியஸா எடுக்கிறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் தான் ரசிக்கப்படுறோம், நாங்கள் விசுவாசம் ரசிக்கப்படுறோம், இயேசு பண்ண நாங்கள் அப்படி எடுக்கல, பைபிளாவே நம்ம எடுக்க பழகணும். சரி, ஆக அதில் ரொம்ப அப்போ நம்ம சொன்னது போல இப்போ சொன்னேன், இந்த 1 கொரிந்தியர் போன வாய்ச்சது போல, ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் வாய்ச்சது போல, தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு 1:9, தீத்துல 3:4, மற்றது என்ன வாசி எபேசியர் 1 தொடக்கம் 1:4-14 இவையெல்லாம் வாசி மற்றது ஜோவான் 6ஆம் அதிகாரம் இதுகளை வாசிச்சு நம்ம மறுதளிக்க முடியாது. இந்த பகுதியில வாசிச்சுட்டு நான் தான் ரட்சிக்கப்படுறேன்னு சொன்னா உனக்கு பரிசுத்தான வெளிப்பாடு இல்லை, உனக்கு மூளையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அதை தெளிவா சொல்லுது. தேவன் ஒருவன் இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவன் அவன் பக்கம் என்ன முடியாது, வர முடியாது. தேவன் அவரை பராமரிக்க வரலையே தெளிவாகவே இருக்கிறார். ஒன்றுகள் சொல்றது ஞானிகள் வெட்கப்படுத்தும் முகமாய் இழிவானவர்களை
நான் தெரிந்து கொண்டேன். பலவான்களை வெட்கப்படுத்துமா? நான் பலவீனரை தெரிந்து கொண்டேன். அடுத்தது, மாம்சமான யார் எனக்கு முன்பாக மேன்மை பாராட்டத்தை படிக்க அப்படி செய்த அழுத்தி பேசுறார். முதலே காணும். அவர் தெரிந்து கொள்ள, அந்த தெரிந்து கொள்வது என்ன? உள்ளான தெரிந்து கொள், வெளி தெரிந்து கொள் அல்ல, வெளி அழைப்பு அல்ல, உள்ளான அழைப்பு. அவர் தெரிந்து கொண்டார் சொல்றேன். எடுத்தா உலகத்தோடு முன்பாகவே நான் என்ன செய்ய தெரிந்து என்ன தெரிந்து கொண்டேன்? என்னுடைய கிருபைக்கு உன்னை புகழ்ச்சியா, நீ செஞ்ச விசுவாசம் புகழ்ச்சிகள் என்னுடைய கிருபை மகிமைக்கு புகழ்ச்சியா. எவ்வளவு அழுத்த திருத்தமா அவர் பேசுகிறார். ஆனா நம்ம ஏன் இதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியல? இதை நாம நான் சொல்றேன், இப்ப நான் சொல்றேன், எனக்கு இது எந்த லெவலுக்கு எத்தனை வீதம் 30 தான் இருக்கு. 30-40 வீதம், இன்னொரு 60 வீதம் போகணும். அது ஜெபம் தான். ஜெபம், மெடிடேஷன் ஜெபம் படிக்கணும். புத்தகத்தை படிக்கிறது காரணம் தான், பைபிள் படிக்க காரணம் இல்லை. அதை படிச்சு அப்படி விடுறது, அதை மெடிடேட் பண்ணணும். மெடிடேட் பண்ணி தேவ சமூகத்தை வைக்கணும். அந்த மெடிடேட் பண்றேன், இது நம்முடைய ஆவியான வல்லமை இறங்கட்டும். அப்பதான் அது ஆவியும் ஜீவனமா நமக்குள்ள வரும். அப்ப நமக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். பக்கத்துக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட முழுக்க என்ன ஏன் தெரியாது. மற்றவனே டாக்டர் தான் நான் வழியாக படிச்சுருக்கேன். அவர் பக்காதான் பார்க்கறது இல்லை, ரொம்ப சொல்லி ஏன் செய்தார்னு இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்க நமக்கு எந்த காரணமும் இல்லை. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருப்போம். இந்த 2 வசனத்தை பார்க்கும்போது 2 தீமத்தில் போன வாசிக்காக 2 தீமத்தி 1:9 வாசிக்கு பாருங்க. எவ்வளவு தீர்க்கமா என்ன எழுதியிருக்கேன். இதை வாசிச்சுட்டும் நமக்கு புரியலன்னு சொன்னா அர்த்தம் நீ ஒன்றும் அதை மெடிடேட் பண்ண விருப்பம் இல்லை. இங்கே வந்து உட்கார்ந்து இருந்துட்டு பேசாம போக விருப்பம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், வேணும்னு சொல்லுவேன். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் பாருங்க இப்ப நம்முடைய கிரியைகளை ரட்சிக்காமல் அவருடைய தீர்மானத்தின்படி. தீர்மானம் நீங்க இந்த தெரிந்து கொள்ள வரும்போது அநேக இடங்களில் தீர்மானம் வரும். அவர் தீர்மானித்தார். அவர் தன்னுடைய தயவுள்ள சித்தத்தின்படி தீர்மானித்தார். வாசிக்க ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ரட்சித்தார், பரிசுத்த அழைப்பார். அதான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட எவனும் பரிசுத்தமாகலைன்னா அவன் அழைக்கப்படவில்லை, அவன் கலந்துட்டு கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட எவனும் பரிசுத்தமாக விட்டால், கீழ்ப்படியாமல் விட்டால் அவன் ரட்சிக்கப்படலை. அவன் தெரியாது. அவர் அழைப்பு பரிசு பாருங்க. அது மட்டும் இல்லை, பாருங்க இந்த அழைப்பாங்க பாருங்க. இப்ப வாசிக்க காணுங்க, இந்த பரிசுத்தத்தை பற்றி பாருங்க. இந்த அழைப்பு பரிசு இதை தொடர்ந்து வாசிக்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவை செய்து திருப்புண்ணியத்தை கொண்டு தான் நம்ம அதான் அவர் கிருபை. ஓகே, நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இந்த அழைப்பு பரிசுத்த அழைப்பு. சரி, இப்ப பேச நான் ஒன்று எல்லாம் தெரியும். அன்பிலே நாங்கள் பரிசுத்தமும் குற்றம் இல்லாமல் இருப்பதற்கு உலகத்துக்கு முன்பாக அவர் நம்மை தெரிந்து கவனிங்க. பரிசுத்தம் மிக முக்கியம். எப்படி உபதேசம் முக்கியமா, எப்படி தேவன் முக்கியமா, அது மாதிரி பரிசுத்தம் மிக முக்கியம். இல்லாம யாரும் கடவுளுக்கு போக முடியாது. உண்மையான பரிசுத்தம் இல்லாம நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாமலுமாய் இருப்பது. இப்ப இத 2 விதமா இந்த டெக்ஸ்ட 2 விதமா டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். கிரீக்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணா 2 விதமா பண்ணலாம். ஒன்று அவர் 2 விதமும் புலன் சொல்லிடாது. அதுல எதுவும் ஷூரா சொல்ல முடியாது. எடுக்கலாம். ஒன்று எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னா, தேவன் தம்முடைய அன்பிலே, அவர் அன்புல நாங்க பரிசுத்தத்துல என்னவா குற்றம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன செஞ்சிருக்காரா தெரிந்து கொண்டிருக்கிறார். உணர்வுக்கு எடுத்தால் நாம அன்புல பரிசுத்தமும் குற்றம் இல்லாமல் 2 இடத்துல ஒன்று தான், பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி பேசுறேன். நான் நினைக்கிறேன், நான் எப்படி இதை எடுக்கிறேன்னா, அவர் 31 இதை வச்சுக்கொண்டு எரேமியா 31:31 3 வாசித்தோம். அப்படி வச்சுக்கோங்க. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேன். அநாதி சிநேகிதம் இந்த அளவுக்கு பின்னால அநாதி சிநேகிதத்தை சிநேகித்தப்ப அதான் சொல்ல, அவர் அன்பிலே அந்த அநாதி சிநேகிதம், அந்த அன்பிலே எங்களை எதிர்க்க முன்குறித்தார். நான் என்ன சொல்றது, பரிசுத்தத்துல குற்றம் இல்லாம, பரிசுத்தத்திலே என்னவா இருக்கக்கூடாது,
குற்றம் இல்லாமல் இருப்பதற்கு தான் உலகத்தோட்டத்துக்கு முன்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு கவனிங்க, கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, சீரியஸாக பைபிள் சொல்ல சீரியஸாக கேட்கணும். நீங்கள் சீரியஸாக நான் எனக்கு விசாரிப்பாங்க. அப்போ அன்பிலே நம்ம பரிசுத்தம் குற்றமற்றவராக இருப்பதற்கு அவர் என்ன உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே சரி. இப்போ உலகத்தோட்டத்துக்கு முன்பாக அவர் முன்குறித்திருந்தால் அந்த பரிசுத்தத்தை கொண்டு வருவார், கொண்டு வருவார். அப்படி கொண்டு வராத அர்த்தம் என்ன? தெரிந்து கொண்டு இன்னொரு சொன்னால் நாங்கள் ரசிக்கப்பட இல்லை. சரி, இப்போ ரோமர் 8:29 கன்னடத்தில் எடுக்கிறாங்க, பல இடத்துல எடுக்கலாம். ரோமர் 8:29 நான் இப்போ பரிசுத்தத்துக்கு அந்த அந்த ஐடென்டிட்டி அண்ட் அட்ரிபியூட்ஸ் அந்த பரிசுத்தத்தை பற்றி தான் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஒருக்கா வாட்சி முடிச்சு 2 தடவை வாட்சி முடிச்சிருக்கு, 3வது இருக்குது 8:29 ரோமர் இல்லையா? அதுதான் வாசனை. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பொருளானவராய் இருக்கும் பொருட்டு முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். சரி, தேவன் இவர்களை முன்குறித்தார். அப்ப என்ன முன்குறித்தார் வச்சா என்னை யார் சாயலுக்கு ஒப்பாய் முன்குறித்தார்? அதை கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆனா அது அவர் மட்டும்தான் முடியும் இல்லையா? ஆமா, நாங்க தேவனுக்கு மாற முடியுமா? இல்லை. ஆனா முள்ள அவர் என்ன செய்யறாரு? செதுக்கிறாரு. அவர் கொண்டு வருவார். இதான் நான் சொன்னேன், நீங்க ஒரு பக்கம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பரிசுத்தத்துக்கு. தேவன் முன் கொடுத்தா அவர் என்ன செய்வாரு? செய்வார். அப்ப ஐயோ இவ்வளவு பரிசுத்தம் எப்படி ஒருத்தர் என்ன பேசுறான், எனக்கு தூரமா பாரா, இப்படி நேசிக்கிறது, அது கண்ணு நிச்சயம் இப்படி நான் பெண்களை பார்க்காம இப்படி நீ யோசிச்சாலே தவறு. ஏன்னா இதை யார் தான் கொண்டு வர போறாரு? தேவன் தான் கொண்டு வரும். கஷ்டமா ஒரு பக்கம், அடுத்த பக்கம் கஷ்டமா இருக்கும். என்னுடைய மாமிசத்துப்படி அது என்னவா இருக்குது? கஷ்டமா இருக்குது. ஆனா அவர் முன் கொடுத்தா என்ன செய்வாரு? செய்வார். அந்த செய்வாருங்கிற நம்பிக்கையோட தான் நீ உன்னை அர்ப்பணிக்கணும். கண்ணீச்சல் பிரச்சனையா நீ அர்ப்பணிக்கணும். இல்லை முடியும். இது அப்படி முடியாது சொன்னா நீ ரட்சிக்கப்படல. முடியும். உள்ளத்திலே அந்த உணர்வு கொண்டு வருவார். அது அந்த பலத்தை கொண்டு வருவார். அது எதுவாக இருக்கட்டும், கீழ்ப்படிவா இருக்கட்டும், தாழ்மையா இருக்கட்டும், எரிச்சலா இருக்கட்டும், பொறாமையா இருக்கட்டும், அடிக்க சொல்லுவா கசப்பா இருக்கட்டும், ஒருவன் மதிக்க முடியாத தன்மையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தேவன் முன் குறித்தால் அவர் தேவகுமார் அவர் முன் குறித்தால் ஒருவன் என்ன செய்யப்பட முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. அதே போல அவர் முன் குறித்த அத்தனை பேரையும் என்ன ஆக்குவார்? குமார் சாமி அவர்கள விளங்க இல்லையா? நீ கொஞ்சமாக யோசிக்கணும், சிந்திக்கணும். சும்மா பைபிள் சொல்லி வந்து போய் ஒரு பிரயோஜனமும் வராது. இவ்வளவு நான் சொல்றேன், ஒவ்வொரு செகண்டுக்கும் நீ கணக்கு. நாங்க இவ்வளவு பாடுபட்டு ஜெபிக்கிறோம், 25 படிக்கிறோம், நாங்கள் சரி இது இவரத்தை கொண்டு வந்து கொடுக்கறதால நீ நினைக்கக்கூடாது, ஓ இது ஒரு பைபிள் சரி போயிட்டான். இல்லை, இது இல்லை, அவ்வளவுக்கும் நீ கணக்கு கொடுப்பா, நான் கணக்கு கொடுப்பா, பேசணும். அப்ப ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. செய்ய முடியாது. தேவகுமார் சாமி ஒப்பாய் மனுஷன் மாற முடியாது. அவர் ரட்சிப்பு கர்த்தர் தெளிவா வரும். அப்ப இதை நாம ஒன்றும் மெடிடேட் பண்ணதான். இதுக்கு புத்தகம் வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும், புத்தகங்களை வாசிக்கணும், மெடிடேட் பண்ணணும். ஆண்டவர் இது இந்த உள்ளத்துக்கு வரட்டும். மூளைக்கு தெரியுது. எனக்கு ஒரு மூளை பாருங்க, தேவன் அழுத்தி பேசுறா. சும்மா தான் முன்கூட்டியே சொல்ல இல்ல. சில இடத்துல சொல்றது கிரியின் படி இல்ல, அதை முதல் கட் பண்றா. உங்க கிரியே இல்ல. பாருங்க, இது கூட இருக்காங்க. இப்போ 2:8 கூட இவ்வளவு தீக்கிரம் சொல்றேன். இதே இவ்வளவு பலித்துறேன்னா இப்ப வேற சத்தியங்கள் நீங்க ஆனால் படிச்சிருப்பீங்க. இதற்கு நீங்க படிக்க இருக்க மாட்டீங்க. அது நல்லா தெரியும். காமிக்கும் கிருபையினால் விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட இது எங்களால் உண்டானதில் இது என்னுடைய ஈவு. இதோடு விட்டுருக்கலாம். அடுத்த சொன்ன என்ன சொல்றது? ஒருவரும் பாராட்டுறபடி கிரியினால் உண்டானது அல்ல. திருப்ப அதுக்கலாம். ஏன்னா அவர் தெரியும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட கடினமும் தேவன் தெரியும். அதனால தான் பல இடங்களிலே இது பேசுகிறார். இந்த அதுல கூட பாருங்க, சும்மா சொல்லியிருக்கலாம். இல்ல, இது ரெண்டையும் கொண்டு வர. நீங்க ரோமர் 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்தா கிரியைனா இல்ல அழுத்திய பேசுறாரு. நாம் அவருடைய கிரியைகளின்படி அவர் நம்முடைய கிரியையின்படி பாருங்க பாருங்க, முதலாவது அடி இந்த கிரியைப்படி நீங்க ரட்சிக்கப்பட இல்ல. நம்முடைய தீர்மானத்தின்படியும். அப்ப எப்படி தீர்மானம்? நம்ம இப்ப நான் ஃபுட்பால் டீம் ஒன்று உருவாக்க போறேன். நான் இந்த தீர்மானத்துக்கு 10 பேரை நான் செய்யறேன், தெரிஞ்சு. சரி சரி. அப்ப யார் தீர்மானத்தை இந்த 10 பேரை எடுக்கிறதுன்னு? நான் தான்.
தேவன் தான் தீர்மானிக்கும். விளங்கலையா? தீர்மானம் விளங்குதா இல்லையா? அவர் தீர்மானிச்சார். இத்தனை பேர் அதான் அந்த வேஸ்ட் சொல்லும் பொழுது முன்குறித்தல் வரும், தெரிந்து கொள்ள வரும். அவர் தெரிந்து கொண்டார், முன்குறித்தார். யார் தெரிந்து கொண்டார்? தேவன். எதுக்கு ஒப்பா முன்குறித்தார்? புத்திரசுவார், அதாவது புத்திரசுவாராகிறதுக்கு. அதாவது அப்ப அவர் முதல் தெரிந்து கொண்டார். 10 பேருக்கு தெரிஞ்சு கொண்டார். அதுக்கப்புறம் முன்குறித்தாங்க 10 பேரை எப்படி ஆக போறேன்? தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு கொடுப்பார். அவர் தெரிந்து கொண்டார். இப்போ எடுக்காதீங்க 10-12 பாஷை சொல்லுது. அவருடைய தீர்மானத்தின்படி அந்த ஆலோசனை சித்தத்தின்படி ஆலோசனை தான். தன்னுடைய சித்தத்தின்படி சித்தத்தின்படி தான் இது எல்லாத்தையும் செய்கிறார். ஓகே, இப்போ நம்ம தீர்த்து புத்தகத்தில் 3-4-5 நீங்க பார்த்தீங்க. நீங்க பைபிள் படிக்கும் போது ஒவ்வொரு வசனமும் வார்த்தை கூட நமக்கு முக்கியம். அவ்வளவு 2 அதிகாரம் வாசிச்சாலும் அவ்வளவு சரியா என்ன சொல்லுதுன்னு அறியாம அங்க போகக்கூடாது. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான அவருடைய தயவு அன்பு பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் திரும்பவும் நாம் செய்த நீதி நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் பாருங்க அவருடைய இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் மறுபடி பிறக்க வச்சதாதான் அவருடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். மறுபடி யார் பிறக்க வச்சது? தேவன் தான். நாங்க எதிர இருந்த பாவத்துல அக்கிரமத்துல செத்துருந்தோம். மறுபடி பிறகு நமக்கு எந்த ஒரு சந்தர்ப்பங்களுக்கு இல்லை. அப்ப யார் பிறக்க வச்சா? இப்ப விளங்குதா? இப்ப நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப விளங்குதா? ரட்சிப்பு யாருடையது? அவர் முன்குறித்த ஞானம் மட்டும் ரட்சிக்கப்பட முடியும். மற்ற யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ஓகே, அதுதான். சரி, அடுத்தது இப்ப திருப்பி வாசிக்க 31 ரோமர் 8:31 என்ன சொல்லுவோம்? என்ன சொல்ல முடியும்? வாய பொத்துவோம். ஆமா சொல்லுங்க, வாய பொத்துவோம். இது ஆச்சரியம் ஒரு ஆச்சரியம் இதை கொடுத்து இதெல்லாம் நீங்க சரியா இருந்துட்டு புரிந்து கொண்டால் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம சரியா புரிஞ்சு கொண்டாங்க. மூளையில இல்ல, மூளையில புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இருதயத்தை புரிந்து கொண்டால் என்ன சந்தோஷமா இருக்குப்பா. உலக தோட்டத்துக்கு முன்பாக உலகமே தோன்றவில்லை. அப்ப எங்களை யாரும் செஞ்சார்? எங்களை தேவன் முன்குறித்தார். அதை கைவிட மாட்டார். பயப்படாத, கைவிட மாட்டார். நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். அதை பற்றி பயப்படாது, கைவிட மாட்டேன். அடி போட்டு திருத்துவார். அது உண்மைதான். அந்த பாருங்க, இதை பாருங்க. 89 சங்கீதம் 89 சங்கீதம் 27 வாசிங்க 27 சங்கீதம் 27 நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கு நிலைத்திருக்கவும் அவன் ராஜசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை விளாக்கினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையிலும் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் மேல் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொன்னேன். அவன் சந்ததி என்றைக்கும் இருக்கும். யார் இயேசுவை ஏற்று கொண்டாங்க. சரியா? அவன் சிங்காசனம் சூரியனைப் போல் எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்தில் தான் தெரிஞ்சு கொண்ட ஜனத்தை அவர் என்ன செய்வார்? கண்டிப்பார். ஆனா என்ன செய்ய மாட்டார்? கிருபை விட்டு நீங்க பைபிளை சரியா வாசிக்க வரலாம்னு சொல்லி 32 வாசிங்க. 32 அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலக்காமலும்
என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். அவனை விட்டுனா தாவீது அது தாவீது சந்ததியை விட்டு என்ன செய்ய மாட்டார், விலக மாட்டார். இதை நீங்க 12வது எபிரேயர் எடுத்தா அதுவும் நான் நீ பிள்ளையா இருந்தா நான் என்ன செய்வேன், தண்டிப்பேன். நீ வேசி பிள்ளையா இருந்தா என்ன செய்ய மாட்டேன், தண்டிக்க மாட்டேன். உன்னை பிள்ளையாக தண்டிச்சு ஏன் தண்டிக்கிறேன், அந்த பரிசுத்தத்தை பங்குள்ளவராய் மாற்று. அப்ப நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இருந்தா நீ அடிப்பார் உடைப்பார், ஆனா என்ன செய்ய மாட்டார், அந்த கிருபையை விட்டு நீங்க உண்மை ரட்சிக்கப்பட்டதுல நிச்சயம் இருந்தால் பல பிரச்சனைகளை போகும்போதும் நமக்கு ஒரு என்ன சொல்றது ரட்சிப்பை குறித்த ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும். அது அந்த ரட்சிப்பு நிச்சயம் உனக்கு இருக்குமா இருந்தா அந்த விலகே போதும் நீ வாழ்க்கை ரட்சிப்பு நிச்சயம் இருக்கு. அடுத்த உலகத்தை நான் போவேன், என்னதான் அடிக்க வாங்கினாலும் என்னதான் உதவ வாங்கினாலும் என்னதான் இருந்தால் நான் அடுத்த உலகத்துக்கு போவேன் நம்பிக்கை இருந்தால் பரிசுத்தமாக லேசா இருக்கும். எங்களுடைய வாழ்க்கை இலகுவாய் நம்ம அநேருக்கு அந்த நம்பிக்கை விடுவாயிருக்கும். அது நிச்சயம் அடி வாங்குவோம். நிச்சயமா நாங்க தான் கூட அடி வாங்குவோம். யார் யார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா கூட அடி வாங்குவான். ஏன்னா தேவன் யாருக்கு முன் கொடுத்திருக்கிறார், தேவகுமாரனுடைய சாயலுக்கு. ஆகவே எங்களை அடிக்காம நம்ம ஒரு நாள் திருத்த மாட்டோம். அடி வாங்கிதான் திருத்துவோம். ஆனா அந்த அடிக்கும் போது பயப்பட தேவையில்லை. அடிக்க பிரச்சனை வரும்போது கஷ்டங்களா போகும்போது நினைச்சுக்கொள், நீ ரட்சிக்கப்பட்ட ஜாதி. சரி, ஓகே. அப்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப 2வது வாசி 31 2வது வாசிக்கும். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இப்ப கவனிங்க, எனக்கு கவனிங்க. இந்த ரோமர் 1-8 மட்டும் அது விசேஷமாய் 3வது அதிகாரத்தில் தொடங்கி விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசத்தபடியா நம்ம என்ன செய்யப்படுகிறோம், ரட்சிக்கப்படுறோம் சொல்லிட்டு 4வது அதிகாரத்தில் விசுவாசத்தின் மேன்மை சொல்லிட்டு 5வது அதிகாரத்தில் 1-9 மட்டும் பிறகு வாசல் இப்ப இருக்காங்க. 1-11 இந்த 5வது முழுவதும் நீங்க வாசிச்சா ரட்சிப்பின் நிச்சயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். நான் சொல்றது இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நீ மீட்கப்பட்டிருந்தா நான் ரட்சிக்கிறது நிச்சயம். கிறிஸ்துவுக்குள் இருந்தா நீ ரட்சிக்கப்படுற நிச்சயம். ஆதாமுக்குள் இருந்தா நீ ரட்சிக்கப்படாதது நிச்சயம். நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தா நீ நிச்சயம் ரட்சிக்கப்படாது. அது மாத்திரமல்ல 8வது அதிகாரம் முழுவதும் ஏன் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால் ரட்சிப்பின் நிச்சயத்தை காண்பிக்கிறார். பரிசுத்தம், அதாவது நாம பரிசுத்தமாகாம தேவனை தரிசிக்க முடியாது. ஆனால் நீதி எடுக்காதீங்க. கலாத்தியர் 3வது அதிகாரத்தை பார்த்தா நீதிமான் சொல்லப்பட்டது. அதாவது இயேசுக்குள்ள வர்றவங்க நீதிமான் சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாம் ஊடாக நமக்கு பரிசுத்தம் கொடுக்கப்பட்டார். நீதிமானை பரிசுத்த ஆகவே என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஒருவனை தேவன் நீதிமான் ஆக்குனா அவர் என்ன செய்வாரு, பரிசுத்தமாக்குவார். அதுக்கு தான் பரிசுத்தம் மிக முக்கியமா பரிசுத்தமாக்குறது. பரிசுத்தமாக அது நீ ஆகவே இல்லையோ, எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது உண்மை. ஆகவே இல்லையோ நீ நீதிமான் ஆக்குனா நான் சொன்னது போல மிலாட்டினால் அடிச்சு உடைச்சி உன்னை உருமாற்றி என்ன செய்வார், பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவராய். அப்ப இந்த ரட்சிப்பு 8வது அதிகாரத்தில் அது விசேஷமா 28 தொடக்கம் முடிவு 28 அது முன்னுக்கே தொடங்கிறாரு நிச்சயத்தை சொல்றாரு. ஆனால் 28 இருந்து 30 கடைசி 39 மட்டும் வச்சா ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து தான் பேசுறா. நீ இதுல இருந்து விலக ரட்சிக்கப்பட்டிருந்தா ரட்சிப்பு விலக முடியாது. வாசிங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இவளை குறித்து என்ன சொல்லலாம்? இவளை குறித்து தேவன் முன் குறித்தார், உலகத்தோடு முன்பாக தெரிந்து கொண்டார், முன் குறித்தார், முன் அறிந்தார், முன் குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், பரிசுத்தமாக்கிறார், கடைசி அழைக்கப்படார். இதை குறித்து என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. கர்த்தருடைய கிருபை. இதை குறித்து ஆச்சரியப்பட முடியும், இதை குறித்து சந்தோஷப்பட முடியும், இதை குறித்து களி கூற முடியும். நீ ரட்சிப்பு நிச்சயம் இருந்தா நீ எப்படி களி கூறாம இருப்பான்னு எனக்கு அது வேணும் இல்லை. ஒரு ரட்சிப்பு நிச்சயம் உடையவன் என்ன பிரச்சனை வரட்டும் அவனுக்குள்ள அந்த களி கூற இல்லாம எப்படி போக முடியும்? அப்ப ஏன் போகுதுன்னா அந்த ரட்சிப்பு நிச்சயம் நமக்கு இல்லை, மூளையில் இருக்குது, இதே இல்லை. அது பரிசுத்தம் தான் நம்ம சொன்னேன். உதவி செய்யும். சரி பாருங்க, திருப்பி பாருங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்ப இப்படி சொன்ன ஒரு கேள்வி வருது. நான் கடைசி மட்டும் பரிசுத்தமாகி நான் பரலோகத்துக்கு போகணும் சொல்றாரு. இப்ப அந்த வசனப்படி 2வது வசனம் வாசிங்க. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், அப்ப தேவன் தான் நம்ம பட்சத்தில் இருக்கிறாரு. நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நமக்கு விரோதம் இருப்போ யாரு? இப்ப கவனிங்க நான் இது பண்ணிருக்கேன். இப்ப நமக்கு விரோதமாக இல்லையா? யார் யார் முக்கியமா இருக்கிறாங்க? இந்த மாம்சம் விரோதமா சப்போர்ட் பண்ணுதா? சப்போர்ட் பண்ணுது. மாம்சம் சப்போர்ட் பண்ணுதா? சப்போர்ட் பண்ணது இல்லையா? சப்போர்ட் பண்ணாது. அது ஒரு நாள் சப்போர்ட் பண்ணாது. நான் சொன்னேன், ஆதாம்ல நாங்கள் விழுந்து போன பிறகு
நம்முடைய மாம்ச உண்மைகளுக்குள்ள தான் இருக்குது. பரிசுத்தால் கொடுக்கப்பட்ட இந்த மாம்சம் நாங்க மேற்கொண்டு வாழ. எப்ப இந்த மாம்சம் எங்களுக்கு ஈடுபட்டு போகும் சொல்லுங்க? ஒன்று நான் மறிக்கணும், இல்லைன்னா நான் மறுரூபப்படணும். இந்த ரெண்டும் நடக்க மட்டும் இந்த மாம்சம் உங்களுக்குள்ள இருக்கும். அதை அடக்கி ஆடுறதுதான் எங்களுடைய வேலை. அதான் பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது மாம்சத்தை வெளியாக எடுத்து போறதில்ல, இந்த மாமிசத்தை அடக்கி ஆடுகிறது தான் அது இருக்கு. ஒன்று சரி. இப்ப மாம்சம் அந்த விரோதமா இருக்கு, பிசாசு விரோதமா இருக்குது. இந்த உலக சிஸ்டம் முழுவதும் எங்களுக்கு எப்படியா இருக்குது? அப்ப பாருங்க, இப்ப பாப்பாங்க. ஆனால் இப்ப இது மூணும் ஆன்சர், இந்த மூணு விரோதமா இருந்தாலும் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறபடினாலே இந்த பகுதியை நீங்க வேற கண்கோக்கத்தோட வாசிச்சா இது ஒரு பிரயோஜனம் இல்லை. இது உங்க பயமுறுத்தி எழுதப்படவில்லை, இது உங்க நிச்சயத்தை எழுதப்படுது. தேவன் தெரிந்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தை மூன்றும் பெரிய பிரச்சனையான மூன்றுமே பயங்கரம் தான். பிசாசும் பயங்கரம் தான், மாம்சமும் பயங்கரம் தான். எனக்கு தெரியும் மாம்சம் என்ன செய்யும். இந்த உலகமும் எங்களை இழுக்குது உலகத்துக்குள்ள வாடு. ஆனாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பது யார்? தேவன பட்சத்தில் அது ஏன் இருந்தாலும் போடுறது? அப்ப இல்லையா நமக்குள்ள நீ கிரீக்கோட வாசிச்ச கிரீக்ல பல பல்லடத்துல வரும். நீ இருக்கிறதா அர்த்தம். கிரீக் மொழியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்படியே இருக்கா எங்க பகுதி இருந்தாங்கன்னா அவர் இருக்கிறார். இருந்தா என்ன நடக்கா? என்ன வரும்? நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிப்பின் நிச்சயத்திலே நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னது போல விளையாட்டினால் அடிக்க முடியும், எல்லாம் நடக்க முடியும். எங்க யாக்கோபு சொன்னது போல எனக்கு விரோதமா எல்லா காரியம் நடக்குதுன்னு நீ சொல்ல முடியும். ஆனாலும் எல்லாம் என்ன இருக்குது? உங்க நன்மைக்கு ஏதுவா. இப்ப நம்ம அந்த சொன்ன உங்களுக்கு புத்தகமாக செஞ்சாங்க 3ஆம் வாசிக்க கை எனக்கு அப்படி வாசிச்சது அதை கையை விட்டு எடுக்காம இருக்குது. அதில் ப்ரொவிடன்ஸ்னு ஒரு தியோலஜி படிச்சிருந்தா கரெக்டான ப்ரொவிடன்ஸ் படிப்பிச்சிருப்பாங்க. ப்ரொவிடன்ஸ்னு ஒன்று வரும், அதாவது பராமரிப்பு, தேவன் பராமரிப்பு. அப்போ ரட்சிக்கப்பட்டவனுக்காக சொல்கிறாரு. அது மார்டின் ஜான்சன் அந்த ரோமர் விளக்கப்பட்டு அது வருது. ஆனால் இந்த அருமையாடுறாரு. நீ என்ன வந்தாலும் பயப்படாத, எது வந்தாலும் பயப்படாத, நீ பாவம் செஞ்சாலும் பயப்படாது. ஏன்னா அப்படி செய்ய மாட்டேன். அப்படி விழுந்தாலும் அது எண்ணத்துக்கு ஏதுவாய் அதாவது நீ விழாமல் என்ன சொல்றாங்க, நீ விழாமல் இருந்தால் சில வேளை அந்த பாவத்தை செஞ்சு கொண்டே இருப்ப. இப்ப நல்ல ஆழமா விழுந்து அடி வாங்கிட்ட என்ன செய்ய மாட்டேன். இந்த சூடு கண்ட போன செய்யாது. அது மாதிரி சில நம்ம சூடு காணணும். பாவத்துல போய் விழுந்துட்டு அது விழுந்து நல்லது. ஏன்னா அது விழுந்தோம்னா தான் தெரியுது ஒரு பாவம் எவ்வளவு பயங்கரமானது. தேவனை கோபம் அடிப்பார். என்ன இருந்தா சொன்ன விழாற்ற எங்களுக்கு தான் கூட அடித்தார். ஆனா அதுல இருந்து நீ வெளிவந்த பிறகு என்ன செய்ய மாட்ட. இந்த சூடு கண்ட பூனை செய்யாது, அடுப்பங்கரைக்கு பக்கத்துல ஏறி போகாது. நீயும் அடி வாங்கி அந்த பாவம். அப்ப பாவம் நாம செய்ய வேண்டும், ரெஸ்பாண்ட் பண்ணிக்கணும். பாவம் செய்ய வேணும், நாம செய்யறது இல்லை. ஆனால் நாம எங்களோட பலவீனத்தை செய்தாலும் அது எதுக்கு ஏதுவாய் இருக்கும்? நன்மைக்கு ஏதுவாய். அடுத்த ஸ்டெப் நீ இதை விட பரிசுத்தத்துக்கு போறதுக்கு அதை செய்யும். இது வழிவகு. அப்படியே அது வழிவகுக்காவிட்டால் நீ ரட்சிக்கப்பட்ட குரூப்புக்குள்ள இல்லை. நீங்க புரிஞ்சுக்கொள்ள நாங்க எங்களுக்கே பார்த்து தேவ வசனத்துக்கு மகிமை கொடுக்காம போடுறோம். அது சொல்றதுதான் உண்மை. அன்றைய பட தீர்மானத்தில் அழைக்கப்பட்ட அவர் அன்புக்குள்ள எல்லாம் சகலதுன்னா சகலது தான். அது பாவம் இருக்கலாம், மரணம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம். பெரிய மாதிரி 24 மட்டும் எனக்கு வருத்தம் தான் கூட. அதுவும் என்னத்துக்கு நன்மைக்கு தான். உண்மை அது நன்மைக்கு தான். கண் போனதும் நன்மைக்கு தான். கண் இப்ப கஷ்டப்பட்டு நான் படிக்கிறேன், அது நன்மைக்கு தான். ஏன்னு தெரியாது. ஆனா எனக்கு உள்ளத்துல விசுவாசம் இருக்கு. தேவனை அழைச்சிருக்க முடியாது. இது நன்மை இருக்குது. என்னன்னு எனக்கு விளங்குது இல்லை. ஆனா இது நன்மை இருக்கு. இப்ப 2 கண்ணும் எனக்கு இருக்கிறத விட ஆண்டவர் சித்தம் படி நான் வாடுறது, இந்த கண்ணிலே பிரச்சனை இருக்கு, நன்மைக்கு தான். இந்த 2 கண் நல்ல பார்வை இருக்கிறத விட இந்த 2 கண்ணிலேயே பார்வை பெரிய பிரச்சனை இருக்குது. நன்மைக்கு வேகம் தெளிவா சொல்லுது. அது ஏன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? அது ஏன் நான் நம்ப மாட்டோங்கிறோம்? நான் சொல்றேன், இந்த 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, படிப்பு தான் என்னுடைய மிக முக்கியம். இந்த 2 கண்ணு போனாலும் நான் சொல்ல முடியும் அது நன்மைக்கு இல்லை. ஏன்னா தேவன் பிளவிட கூடிய தேவன் இல்லை. சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, எல்லாம் தெரிந்தவர். எல்லாம் பாருங்க, கவனிங்க. இப்ப அந்த பட்சத்தில் வரும்போது சொல்றேன், இப்ப இந்த பிசாசுக்கு உலகத்தை வச்சுட்டு கொஞ்சம் படி பாதுகாப்பு. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் இந்த பிசாசு இருந்தா சரி, உலகங்கள் இருந்தாலும் சரி, எங்களோட மாமிசம் தான் இருந்தாலும் என்ன செய்ய முடியாது. ரட்சிப்பை விளக்க இந்த பகுதியை 28 37 மட்டும்
நீங்க ரட்சிப்பு நிச்சயத்தை மனதில் வச்சு படிக்காட்டி ஒன்றும் பிரயோஜனம் ஒட்டு பிரயோஜனம். இது ரட்சிப்பு நிச்சயம். ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு இழக்கிறது இல்லை. இன்னைக்கு நான் பார்க்கறது பெரிய பெரிய பரிசுத்தவாங்க, நல்ல பரிசுத்தவாங்க, ஆனால் ரட்சிப்பு நிச்சயத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. அது இல்லைன்னே நிற்கிறாங்க. இல்லை நான் பார்த்தேன் தமிழ்ல பல பேர் 1-2 பேர் தவிர இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ பாவம் செய்வாங்க. நான் சொல்றேன் எனக்கு அதெல்லாம் நான் எப்படி படிச்சிருக்கேன் பைபிள். இப்போ பாவம் செய்ய மாட்டேன். எப்படி பாவம் செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட்டவன் தொடர்ச்சியா எப்படி பாவம் செய்ய முடியும்? அதை அவன் எப்படி விளக்கப்படுத்துவான்? நான் மறுபடி பிறந்தா நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். என் பழைய மனுஷன் செத்து போனா புதிய மனுஷனா இருக்கிறேன். பரிசுத்தவான் இருக்கிறார். எப்படி நான் தொடர்ந்து பாவம் செய்வேன்? அப்ப அவங்க சொன்ன பாவம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை நம்ம இல்லை. அப்படியே பைபிள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மறுபடி பிறந்தா புதிய மனுஷன் இருக்கிறான். பாவம் செஞ்சாலே எங்களுக்கு ஒரு குற்றணர் வராட்டி அர்த்தம் ரட்சிக்கப்பட வைக்கல. இன்னைக்கு அர்மீனியா என்ன மனுஷனுடைய சிந்தையை கொண்டு பைபிளை வாசிக்க பார்க்கிறாங்க. நான் அப்படி வாசிக்கிறாரு. பைபிள் என்ன சொல்லுதுங்கிறத மனுஷ சிந்தையை கொண்டு வாசிச்சுட்டு பைபிள் சொன்னா சொன்னதுதான் தவிர ஒரு கடவுளை எப்படி 3 பேர் தெரியாது. ஆனா அது உண்மைதான். அது என்னன்னு தெரியாது. நமக்கு உலகத்தோடு முன்பாக முன்குறிப்பார் ஏன் ஒருத்தர் முன்குறிக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அது உண்மை. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்ப தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதம் இருப்பவன் இருக்க முடியாது. எனக்கு விரோதம் யாரும் இந்த உலகத்தை பல பிரச்சனை வரலாம். கை போகலாம், கண் போகலாம், எனக்கு நான் பார்த்து எழும்பலாம், பின்மாற்றா போய் திரும்பி வரலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட எனக்கு என்ன செய்ய முடியாது? தேவன் இந்த பட்சத்தில் இருக்க. ஏன்னா இப்படி என்ன இப்ப தேவன் என்ன நம்பியா என்னைய ரட்சிமா நடத்தினாரு? யார் நம்பி? அவர் தன்னை நம்பிதான். நான் இவரும் குறிச்சு வேதையை சொல்லு திரும்ப சொல்ற வேத கொஞ்சம் ஊண்டி ஒரு சொல் ஒவ்வொரு சொல்லை ஊண்டி வாசிக்க. அப்ப வேதம் என்ன சொல்லுது? நான் சொல்லுது அவர் குமாரன் தன்னுடைய குமாரன் அநேக சகோதரருக்கு முதற்பேனா இருக்கும் பொருட்டு யாரை முன்குறித்தாரோ அவர்கள் தன் குமாரன் சாயப்பாய் முன்குறித்து யார் அந்த குமாரன் சாயப்பாய் யாரை முன்குறித்தார்? யார் முன்குறித்தார்? தேவன். அப்ப யார் அதை செய்யணும்? இப்போ நீங்கள் இந்த ஆரம்ப படிக்கிறதுக்கு எந்த பைபிள் செய்ய ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த வந்தோம் அநேக நான் சொல்றேன். நான் என்ன வந்தோம் பைபிள் சொல்லி உட்காந்து போனோம். அப்பா ஒரு பெரிய ஒரு கிரியை நடந்துச்சிட்டோம். அதெல்லாம் முக்கியம். வந்தோம், படிச்சோம். என்ன படிச்சோம்? இது எவ்வளவு நாங்க கிரைச்சிருக்கிறோம், இது எவ்வளவு நான் மெடிடேட் பண்ண போறேன், இது எவ்வளவு தேவசமத்தை வச்சு யாருக்கு போராடி இது சத்தியத்தை எனக்குள் கொண்டு வர போறேன். முதலாவது நீ சரியாக நீ ஆராதிகள். நான் சொல்றதெல்லாம் கேட்கிறேன். நீ வாசி இந்த எல்லாத்துலயும் இது பைபிள் இருக்கு. 28 சொல்ல வாசிச்சு பாருங்க. ரோமர் 5:1 தொடக்கம் முழுக்க வாசி பாருங்க. ரட்சிப்பு நிச்சயம் இருக்காது இல்லையா? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் என்ன செய்ய முடியாது? அவனை அசைக்க முடியாது. ஆதாமுக்குள்ள இருந்தா அவன் என்ன நன்மை செய்தாலும் அவன் பறந்து போக முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள வந்து என்ன பிளவுட்டாலும் போக முடியாது, விடமாட்டான், பிளவுட்டாலும் போக முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் இருக்கிறதா முக்கியம். நீ ஆதாமுக்குள்ள இருக்கிறியா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதா முக்கியம். உன்னுடைய தனிப்பட்ட பரிசுத்தத்தால முக்கியம். அது முக்கியம் ஒரு வகை இல்லாம அதான் முதல் முக்கியம் இது. அப்ப தேவன் பட்சத்தில் நமக்கு விரோதமாக இருப்பவன் இருக்க முடியாது. சரி, இந்த பரிசுக்கு எப்படி இருக்கான்னு பார்ப்போம். அது உங்களுக்கு இந்த எங்களுக்கு விரோதமா இருக்குது. மாம்சம் இருக்குது, பிசாசு இருக்குது, வேற என்ன இருக்குது? நம்முடைய இந்த உலகம் இருக்குது. இந்த மூன்றையும் நாங்க அப்ப சொன்னேன். ஒரு பக்கம் அவர் சோதனையை பார்க்கணும், அடுத்த பக்கம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்கணும். அப்ப இதெல்லாம் இருக்குது. இதை யார் மேற்கொள்ளணும்? நாம மேற்கொள்ளணும். ஆனா மேற்கொள்ள முடியுமா? முடியும். மேற்கொள்ளுவோமா? கொள்ளுவோம். ரட்சிக்கப்பட்டிருந்தா உலகத்தை வெல்லுவோம், பிசாசை வெல்லுவோம், மாம்சத்தை வெல்லுவோம். அது எந்த தவறு தான் தேவன் பட்சத்தில் இருந்தா 1:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட இந்த பிசாசை விட நான் எங்க இருக்கிறவர் நாங்க பெரியவர் இல்ல, எங்க இருக்கிறவர் பெரியவர். அவர் நடத்துவார். அவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியாது. ஓகே, சில காரியங்கள் பார்ப்போம். மாம்சம் குறித்து பார்ப்போமா? 2-3 இடத்துல காலத்தை 5 எடுங்க. எவ்வளவு கவனிங்க. இது பெரிய பாருங்க. மாம்சம் கொள்ளாதது. இந்த உலகமும் எங்களை கொள்ளாம இருக்குது. பிசாசு எங்களோட கூட பிசாசு மகா பெரியவர். எத்தனை பேர் ஆமா சொல்லுவீங்க? அவன் இன்னும் செய்யக்கூடியவர். நம்ம தேவனோட ஒப்பிடும் போது அவன் ஒன்றுமே இல்ல. அதைத்தான் புரிஞ்சு இந்த பேலன்ஸ் தான் வேணும்.
எங்களோட ஒப்பிடும்போது பிசாசு நாம ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவன் ஆவியா இருக்கிறான். அவன் உலகத்துக்கு இப்ப 4000 வருஷமா மனுஷன் இன்னும் பிளவுறான், இப்படி தட்டி விடுறான். அவனுக்கு தெரியும் ஒரு செக்கல் அவன் ஆவியா இருக்கிறான். ஒரு செக்கல் எங்களை மண்டைய பல சிந்தியை போட்டு குழப்பிட முடியும். ஆனா நம் பக்கமா தேவன பட்சமா இருக்கிறபடினாலே அவர் அதெல்லாம் மேற்கொள்ள நமக்கு உதவி செய்வார். ஓகே, வாசிங்க 5:16-17. சும்மா மாம்சம் தத்துவத்துக்கு பார்ப்போம். நான் சொல்லுவது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஒண்ணு மாம்சம் இருக்கா இல்லையா? இருக்கு. மாம்ச இச்சையை நீங்க என்ன செய்ய நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்ப ரெண்டுக்கும் ஒன்று கொண்டு விரோதமா இச்சிக்குது. அப்ப எங்களுக்கு பிரச்சனை தான் இதுல இருக்குது. ஓகே, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவர்கள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஒன்றுக்கொன்று இருக்குது. அப்ப எங்களுக்கு முதலாவது விரோதி யாரு? மாம்சம். பாருங்க ரோமர் 7 எடுங்க. 14 வாசி 14 அவ்வளவு வாசிப்போம். 27 மட்டும் வாசிப்போம். அதோட வாசிப்போம். எவ்வளவு எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனாலும் தேவன் அந்த பிரச்சனைக்குள்ளாகவும் சொல்ற வாக்குத்தம் பண்றா, நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு போவோம். நீ ஜெயிப்பா, நீ ஒன்றும் பயப்படுத்தவங்க. 14 மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். யாரு சொல்றது? பவுல். வாசிச்சு சொல்லும்போது சொன்ன 3 விதமா எடுக்கலாம். ஒன்று ரட்சிக்கப்பட்டவனே எடுக்கலாம், அதாவது ரட்சிக்கப்படாத எடுக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ளேயும் இந்த போராட்டம் இருக்கும். அதை விட ஒருவன் பர்சனலா கண்டித்து வருத்தப்பட்டு இன்னும் ரட்சிக்கப்படல, அந்த இடையிலேயே அவனுக்கு இந்த ஒரு போராட்டம் இருக்கும். எப்படி எடுத்துக்கொண்டா சரிதான். வாசிங்க. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதப்படி என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இந்த மாம்சம் இருக்குது, இது எப்படி விடுதலை ஆகுது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு. ஓகே சரி. அப்ப இதுல மாம்சம் பார்க்கிறோம். இதுல எப்படி ஜெயிக்கிறது படம் வருது, அது நம்ம படம் பார்ப்போம். அப்ப முதலாவது கலத்தில் இருந்து அதுல 2 வாசிச்சு நம்ம கடந்து போவோம். மாம்சத்தை குறித்து 5ஆவது அதிகாரம் 24-26 கலாத்தியர் 5 பல இடத்துல எடுக்கலாம். இந்த இதான கிறிஸ்துவினுடையவர்கள் அந்த மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஓகே சரி. இப்ப அது முதலாவது. இரண்டாவது விரோதமானது யாரு? பிசாசு. இது எடுப்போம். இது எபேசியர் 6ஆவது அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச வசனம். அது மிக முக்கியமான வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஓகே சரி. கவனிங்க. 3:15 வாசி. கொலோசர் 3:15. கொலோசர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இதயங்களில் ஆள கடவது. 3:15 2:15 வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முடிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவையிலே வெற்றி சொன்னார். ஓகே, நமக்கு தெளிவா தெரியும் இயேசுநாதர் சிலுவையிலே பிசாசை செஞ்சார், தோற்கடித்தார், ஜெயம் கொண்டார். ஆனா இந்த இப்படி இருக்கும். இப்ப அது எப்படி இருக்கா? ஒரு கொலையாளிக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நீதிபதி சொல்லிட்டார். ஆனா இன்னும் என்ன செய்யல, ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அவர் என்ன கொடுக்கல, தண்டனையை
கொடுக்கிறது. அது மாதிரி பிசாசை ஜெயித்தார். இனி அவன் எந்த விதத்திலும் ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த 2வது அதாவது வெளிப்பட்ட சுவிசேஷத்தில் 20வது சொல்றது கூட அவனை அக்கினி கடலிலே போட மட்டும் அவன் இந்த உலகத்தில் உலாவறதுக்கான என்ன செஞ்சிருக்கிறார், விட்டு இருக்கிறார். அப்ப அவன் அதே பலத்தோடு இன்னும் என்ன செய்யறான், கிரியை செய்கிறான். நான் சொன்னேன் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறக்கலங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் எங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு யுத்தம் இருக்குது. அப்ப பிசா நீங்க கவனிங்க, இந்த மாம்சமா இருந்தாலும் சரி, இந்த உலகமா இருந்தாலும் சரி, இது ரெண்டும் பொல்லாதது. ஆனா இதை இயக்கிறவன் யாரு, இந்த பிசாசு தான். மாம்சம் இருக்குது. இப்ப பாருங்க, அந்த இருக்காங்க யாரு, யூதாசுக்கு என்ன அந்த ஏசன காட்டுகள் கூட யார் தோணுனா, பிசாசு தான் தோணுனா. இப்ப பிசாசு தோணுனா ஓகே, ஆனா நாங்க அதுக்கு இடம் கொடுத்தா நாங்க தான் பாவம் சொல்றோம், அது வேற விஷயம். ஆனா யார் இதை தூண்டுறான், பிசாசு. இப்ப ஒரு சில காரியங்களிலே முதல் நாங்க தான் எங்க மாம்சம் இருக்குது. இங்க ஒரு சில பிசாசு வேலை என்ன ஊத்துறது. நீங்க அந்த இந்த மோட்ச பயணத்தில் பார்த்தா ஒரு அதிசயமா இருக்கும். இந்த கிறிஸ்டியன் கோயில் நிற்கிறான், அங்க பார்த்தா என்ன சொல்றது, நெருப்பு கொளுத்தி கொண்டு இருக்குது, ஒரு எண்ணெயை ஊற்றி கொண்டு இருக்கிறான். ஆனா பிறகு பார்த்தா அதை ஒரு தனிச்சு கொண்டு இருக்காரு. ஆனா யாரு இந்த நெருப்பை கொடுத்துறது, எங்களுடைய மாம்சம். யாருக்கு என்ன ஊத்துறது, பிசாசு. அப்ப பிசாசுக்குள்ள ஒரே தான், இந்த உலகத்தையும் பயன்படுத்துவான். எப்படியாவது அவனுக்கு தெரியும், அவன் 4000 வருஷமா 6000 வருஷமா தெரியும் எப்படின்னு. அதே போல எங்களுடைய மாம்சத்தை அவன் என்ன செய்வான், பயன்படுத்துவான். இதை அடக்கி ஆள வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஆனா நான் சொல்றது போல இந்த மூன்றையும் நாம் ஜெயிக்கொள்றது லேசான காரியம் அல்ல, லேசான காரியம் அல்ல. பிசாசையோ அல்லது மாம்சத்தையோ அல்லது இந்த உலகத்தையோ. இந்த உலகத்துக்கு நல்லா கவனிங்க. அடுத்து இது பல காரணம் எழுதி வச்சிருக்கேன். இதை நான் கொடுக்கலைன்னா இதை ஒரு பைபிள் சரியா கொடுப்போம், இல்லை பைபிள் சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நாங்கள் பாருங்க எல்லாத்தையும் பிசாசுல சாட்ட பார்க்கிறோம். எந்த பிரச்சனை பிசாசு உண்மைதான். எந்த ஒரு பாவத்திலையும் பிசாசுல ஒரு கிரியை இல்லாம இருக்காது. எந்த பாவத்திலும் அவன் கிரி இருக்காம இருக்காது. நாங்களே ஒரு ஒரு விஷயத்துக்கு போறோம், பெண்ணை பார்க்கிட்ட ஒரு இச்சை வந்துட்டு உண்மை அதை மாசம் தான் சொல்றோம். இதை அப்படி விடாது. இதை என்ன செய்யும், நான் சொன்னது போல எண்ணெயை ஊற்றும், தூண்டி விடும். அது பிசாசு. அப்ப எல்லாத்தையும் பயன்படுத்தும் பிசாசு. ஆனால் நீங்க இப்ப எனக்கு சின்ன டவுட் இருக்குது. என்ன டவுட்னா, அதாவது இந்த பிசாசின் கிரிகளை பார்க்கும்போதெல்லாம் கவனிங்க. இது இப்ப நாங்க போறோம், பிசாசை துரத்துறோம், உண்மைதான், பிசாசு துரத்தணுங்கிறது உண்மை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நிருபங்களில் எங்கே அதை பற்றி எழுதியிருக்குதா சொல்லுங்க. நீங்க எங்கேயாவது பிசாசை துரத்தணும் எழுதியிருக்கா நிருபங்கள்? இல்ல இல்லையா? இல்ல. ஓகே, இல்ல. ஓகே, சரி. இல்ல அப்போஸ்தலர் ஒரு இடத்துல வருது, தேசனால தரத்துனா அப்போஸ்தலர் தரத்துறாங்க. உண்மை. சரி, கவனிங்க. அப்ப நீங்க நிருபங்கள், நான் அதுதான் எடுக்க போறேன். நிருபங்களிலே நீங்க பார்த்தால் பிசாசு துரத்துற வேலை ஒன்றும் சொல்லல. இன்னைக்கு வர பிரச்சனை. நான் கூட புதிய ஆட்கள் போய் சொல்லும் போது ஆரம்பத்தை தெளிவா நான் சொல்றேன். நாங்க துரத்துனா போகும், ஆனா தொடர்ச்சியா போகாது. இப்ப உங்களுக்கு தேவனை தெரியாத பட்சத்துல தேவன் எங்களை கணம் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் நன்மை சொல்றதுக்கு என்னை பயன்படுத்தக்கூடும். ஆனால் தொடர்ச்சியாக நீங்க பாவத்திலே இருந்து கொண்டு நீங்க தேவ துதிக்காம தேவ சமூகத்துக்கு வராமல் இருந்து கொண்டிருந்தா அந்த பிசாசு நான் துரத்த போக வேண்டிய அவசியம் இல்லை. வேற தெளிவா சொல்லு. இப்ப நீங்க எல்லா இடத்துலையும் பார்த்தா நம்ம 10-20 இடத்துல எடுக்க முடியும். தேவன் பிசாசு என்ன செய்ய எதிர்த்து நெருங்கி சொல்ல இல்லையா? பிசாசு தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவர்கள் அல்லது அப்ப தந்திரம் தெரியும், அது வந்து விலகு. பாவத்துல கோபம் செஞ்சாலும் என்ன செய்யுங்க, பாவம் செய்யாத பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நீ பாவம். அப்ப நிருபங்களிலே எழுதப்பட்டது எல்லா எங்களுக்கு தான். ஏன் பிசாசு அவ்வளவு பலமா இருக்குது. யாரை விழுகிறாங்க சுத்தி திருங்க. ஆனா அவன் வேறு சொல்லிட்டா அவனை துரத்தி விடுங்க. ஒரு நாமத்துல துரத்தி விட சொல்லல. விசுவாசத்துல அவனுக்கு என்ன செய்யும், எதிர்த்து நீங்க எங்கேயும் துரத்த பார்க்க மாட்டீங்க. நிருபங்கள் எங்கே பிசாசு துரத்த பார்க்க மாட்டீங்க. நீ உண்மை என்ன செய், காத்துக்கொள். இந்த உலகம் பொல்லாமல் இருக்கிறது, தேவக்குள்ள என்ன செய்யறாங்க சொல்லிருக்குது, காத்துக்கொள்ளுங்க. இதை நான் படிச்சே ஆகணும். இது ரொம்ப தவறா. நாங்க ஒருத்தர் கோபக்காரன் இந்த கோப பிசாசை துரத்தி விடணும். அப்படி ஒரு பிசாசு கோப பிசாசு நீ தான் இடம் குடிச்சு வச்சிருக்கிற. அதனால பிசாசு வர முடியாது. ஜோப்புக்கு வேலி அடைச்சுதான் வச்சிருந்தாரு அவர். தானாவது திறந்து விட்டு அது வேற விஷயம். ஆனா தேவ வேலி அடக்கி வச்சிருந்தான். அவன் இடம் கொடுக்காத மட்டும் அந்த வேலி
இருக்கும். நீ கோபத்துல இருக்கிற, நீ பொறாமையில் இருக்கிற, நீ கஷ்டத்துக்குள்ள இருக்கிற, என்னைய சொல்ற பிசாசு அப்ப சொல்றது விசுவாசத்துல பிசாசு சொல்றது நான் அப்போ அப்படி ஒரு காரியம் வேறு சொல்லப்படல. வெளியே பிசாசு தான் அதுவும் தொடர்ந்து கணக்காக நீடிக்காது. ஒரு கொஞ்சம் நேரம் போகும்போது நீடிக்கும். பிறகு அவன் தொடர்ந்து அவன் தேவனை அறிந்த பிறகு தொடர்ந்து பார்த்துருந்தாலே அவன் அவரை நாங்க துரத்த சொல்லி பிசாசு துரத்தலாம் போவார். நீ என்ன பெரிய பசங்களாக இருந்தாலும் போவார். ஏன்னா தேவன் அறிஞ்சாச்சு. இனி தேவன் சொல்றா உன்னை நீ என்ன செய் காத்துக்கொண்ட பிசாசு என்ன செய்ய முடியாது, உன்னை தொட முடியாது. எவ்வளவு பிள்ளை பாருங்க. அப்ப ஆண் என்ன சொல்றாரு? இப்ப நான் சொல்றேன், அப்ப சொல்றாரு நான் சொன்னேன் பேலன்ஸ் சொன்னேன் தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு உறவா இருப்பவா. அப்ப அது நடக்கும். அது சோபரட்டியா போடுவோம். அது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் யாரு காத்துக்கணும்? இதைத்தான் நான் சொல்றேன். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அப்ப நான் எப்படி சொல்லவா, தேவன் உன் பட்சமா இருந்தால் நீ என்ன செய்வார்? நீ உன்னை காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா தேவன் தான் அதை செய்கிறார். உன்னை கொண்டு தேவன் தான் செய்கிறார். அப்படி செய்யாவிட்ட அர்த்தம் என்ன? நீ ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, தேவன் பட்சத்துல இல்ல. அப்ப இது இந்த சோவரன்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க அறியாம பைபிள் படிக்க முடியாது. அப்படின்னா நீ ஆழமா படிக்க முடியாது. எங்கேயும் பார்க்கலாம். பைபிள்ல அநேக நான் சொல்றேன், இன்னைக்கு பைபிள் அநேக படிக்கவே இல்லை. ஏன் சொல்றேன், பைபிள்ல அநேக கேள்விக்குறி தான். ஏன் தேவன் என்ன தெரிந்து ஒரு கேள்விக்குறி தெரியாதப்பா. தெரியாது சொல்ல அவருடைய ஞானம் என்னுடைய ஞானம் இல்லை. அப்ப நான் சொன்னேன் ரட்சிக்கப்பட்டவன் பரிசுத்தமாகி ஆகுவான். நான் இப்படி சொல்றேன், நான் சொல்றேன் ரட்சிக்கப்பட்ட எந்த பாவம் செஞ்சாலும் எங்க செய்ய பரலோகம் போவான். ஏன் அப்படி சொல்றேன்? அவன் தொடர்ந்து அதில் இருக்க முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருந்தால் அவன் கட்டாயமா என்ன செய்வான்? தெளிவா சொல்லுதானே, தேவகுமாரன் சகலுக்குப்பா முன் குறிச்சிருக்கிறேன். உன்னை என்னுடைய குமாரன் முதல் பேரா இருக்கப்பட்டு முன் குறிச்சதுக்கு காரணமே அந்த. அப்ப நானே அதை என்ன செய்த கொண்டு வருவேன். அதான் தான் சொன்னாரு, விளையாட்டுனால அடிக்க உனக்கு. மற்றவனுக்கு அங்க சொன்னாரா அசுவிசுவாசம் இல்ல. தாவீது சந்ததியில வந்தா அவன் என்ன செய்வேன்? விளையாட்டுனாலே அடிப்பேன். அவன் கிருபை அவனை விட்டு விளக்க மாட்டேன். இப்ப நான் என்னை விட்டு கிருபை விளக்க முடியாது. அவர் போய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனு புத்திரர் அல்ல. என்னை தெரிந்து கொண்டா இனி அவர் வச்ச அன்புதான். இனி என்ன பாவம் செஞ்சா வச்ச அன்புதான். அதுல நான் பலமா இருக்கணும். அதே வேளையிலே அந்த அன்பு வச்சிருந்ததுன்னு எனக்கு தெரிந்தால் அப்ப என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதை எப்படி நான் நடத்தணும் எனக்கு தெரியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீ இங்க பெருமை பாராட்டு, நீ இப்படி பெருமை பாராட்டினா அது நிச்சயமா பரிசுத்த வாழ்வுக்கு நீ இடம் கொடுப்ப, திருப்படிவுக்கு இடம் கொடுப்ப, எழும்பும் போது நீ ரொம்ப கலங்க மாட்டேன். ஏன்னா உனக்கு தெரியும் என்னை அழைச்சிருக்கிறார், அவர் எப்படி என்ன நடத்தும். பயப்படாது, சிறுமந்தையே பயப்படாது. ரட்சிக்கப்பட்ட அதான் சொல்ற ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள். அப்ப பயப்பட மாட்டேன் நீ. அப்ப இந்த மூன்று எங்களுக்கு என்ன இருக்குது? விரோதமா இருக்கு. பிசாசை குறிச்சோ உலகம் எப்படி இருக்குது? உலகத்தை பத்தி பார்ப்போம். உலகம் எங்களுக்கு விரோதமா தான் இருக்குது. பாருங்க 15 அதிகாரத்துலங்க யோவான் 15 மொத்தம் வாசிங்க. ஆனா இவ்வளவு இருந்தாலும் நீ பயப்பட தேவையில்லை. தேவன் ஒவ்வொரு இருந்தால் எத்தனை விரோதி இருந்தால் 3 விரோதம் தான் இருக்குது. எத்தனை விரோதி இருந்தாலும் அவர் உன்னை முன் கொடுத்திருந்தால், தேவன் பட்சமா இருந்தால் யாரும் உனக்கு விரோதம் அளிக்க முடியாது. யோவான் 15:19 உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். அப்ப உலகம் என்ன செய்யுங்க? பகைக்கும். சரி, 1 யோவான் 3:2 தொடக்கம் 3:2 சாரி 1 யோவான் 2:17 தொடக்கம் 17 உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீங்க. உலகத்தில் அன்பு கூறாதீங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்ல. இப்ப கவனிங்க, உலகம் பார்க்கும்போது பல கோணத்துல பார்க்கலாம். ஒன்று உலகம் சொன்னால் இந்த உலகத்துல நீங்க நாசிகர் இருக்கிறாங்க, சொல்றது மத சம்பந்தப்பட்ட நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் நல்லவங்க தான், இல்ல சொல்லல. ஆனா பாருங்க, இவங்க எல்லாம் இதுக்கு விரோதமா இருப்பாங்கன்னா இயேசு கடவுள், அவர் ஒருவர் தான் கடவுள் சொல்லும் போது விரோதமா தான். இதுதான் உலகம், முதலாவது உலகம். மற்றது உலகத்தை படைக்கப்பட்ட எல்லாம் நல்லது, நாங்கள் அனுபவிக்கத்தான் அதை செஞ்சார் படைத்தார். இந்த லிமிட்டுக்கு மிஞ்சி போகும்போது தூங்குறோம் நல்லது, அது எவ்வளவு தூங்குறோம் இருக்குது, சாப்பிட்றோம் நல்லது உலகம், நாங்கள் நல்லா புசிக்கிறோம் நல்லது அது.
அந்த அந்த லிமிட்டுக்கு மீறி போறோம். சாப்பாடே என்னுடைய வாழ்க்கை அல்லது ஏதோ அது நீங்க எப்படி எடுங்க எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு மிஞ்சி போகும்போது உலகத்துக்குள்ள போகுது. அப்ப அது நம்ம கவனமாக இருக்கு. இது நேசப்பட்ட காரியங்கள். நம்ம உலகத்திலிருந்து பிறந்து உலகத்துக்கே வளர்ந்து வந்தனால நம்ம உலகம் தான் நம்ம ஈர்க்கும். அப்ப ரட்சிக்கப்பட்ட மட்டும்தான் இந்த உலகத்தை செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஜெயிக்க முடியுது. இப்ப இது ஃபுல்லா எடுக்கலைன்னா இது ஸ்டடியா சொல்லல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த உலகம் பயங்கரமானது, இந்த மாம்சம் பயங்கரமானது, பிசாசு பயங்கரமானது. ஆனா தேவ சொல்றார், ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருந்தா, நீ ரட்சிக்கப்பட்டவா இருந்தா உன் சார்பாய் நான் இருக்கிறேன், உனக்கு விரோதமா யாரும் இருக்க முடியாது. அதெல்லாம் நான் என்ன சொல்றது, ஒரு வகையில ஒரு வகையில நான் அதை எல்லாத்தையும் மேற்கொண்டு உன்னை பரவ கொண்டு வாழ்த்து நான் என்ன செய்வேன், கிருபையை உனக்கு தருது. அப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க உலகத்தை ஜெயிக்கிறீங்களா, பிசாசை ஜெயிக்கிறீங்களா, அல்லது மாம்சத்தை ஜெயிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா அர்த்தம் தேவன் பட்சத்தில் இருக்கா, நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனம். இப்படிதான் நான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா உலகம் இழுக்குது, மாமிசம் என்ன இழுக்குது, உலகம் தேவஜனம் உள்ள பழகிறத விட உலகம் தான் எனக்கு இது, எனக்கு காசு, உலகம் பெருமை, என்ன சொல்றது, இது கண்ணி நிச்சயம் 3 சொல்லித்தரேன், கண்ணி நிச்சயம், மாம்ச நிச்சயம், உலகத்தின் பெருமை, இது 3 தான் உலகம். அப்ப இதெல்லாம் எனக்கு என்னுடைய பரிசுத்த வாழ்வை விட, என்னுடைய என்ன சொல்றது ஜெப வாழ்வை விட, என்னுடைய சபை கூடி வர்றதை விட எனக்கு இதுதான் ஆசையா இருந்தால் நீ இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறாய். அப்ப இன்னும் நீ ரட்சிக்கப்பட இல்லை. இன்னும் தேவன் பட்சத்துல தேவன் இருந்தால் இது எடுக்காத முடியும். சொல்லுது இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருந்தால் அந்த விசுவாசமே என்ன செய்யும், உன்னை ஜெயிக்க எப்படின்னு சொன்னா தேவன் பட்சத்துல வந்துடுவாரு, உன்னை மறுவப்படுத்திடுவாரு, உன்னை பரிசுத்தாவியா உனக்குள்ள கொண்டு வந்துடுவாரு. அப்ப நீ இந்த உலகத்தை என்ன செய்வ, ஜெயிக்கணும். ஜெயிக்காம பரவத்து போக முடியாது, ஜெயிப்பார். எப்படியோ உன் பட்சத்தில் தேவன் இருந்தா, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா உன் பட்சத்தில் தேவன் இருப்பார். அவர் ஒவ்வொரு கிருபையை கொடுத்து உன்னை அதில் செய்வார், வெளியில கொண்டு வருவார். அப்ப இப்ப இதுல பயமுறுத்தல் அதை மட்டும் கவனிச்சு பயமுறுத்தல் இது பார்க்கல. நான் 2 பக்கத்து பேலன்ஸா சொல்றேன். அவர் பயமுறுத்திருக்காங்க, அது எழுதுல இல்ல ரோமரத்தில் முடிப்போம். ரோமரத்தில் 31வது வசனம் என்ன சொல்லுவோம் இருந்தால், அப்ப பாருங்க எப்படி கவனிங்க. இப்ப என்ன சொல்றாரு, நான் சொல்ல அதிசயமா இருக்குது. ஆனால் தேவன் நான் பட்சத்துக்கு தான் நமக்கு விரோதமா இருப்பவன். இப்ப என்ன ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப இது இவருக்கு தான் என்ன சொல்லுவோம், தேவன் முன் குறிச்சார், செஞ்சார், தேவகுமார் சனப்பாய் என்ன செய்ய போறாரு, மாற்ற போறாரு. இவருக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு வகையில ஆச்சரியம் கூடி வருது, ஒரு வகையில என்ன வருது, பயம் வருது. எப்படி வருது, தேவகுமார் சாயப்பாய் நான் மாறுவேனா, மாற மாட்டேனா, இதை என்னால செய்ய முடியுமா? சொல்ற பயப்படாத, தேவன் பட்சத்தில் இருந்தான். சொல்றாரு, தேவன் பட்சத்தில் இருந்தா உனக்கு விரோதமா இருப்போம், ஒருவரும் இல்லை. அந்த இந்த தேவப்பான் சாலைப்பா மாறாம எங்க கடைசியாக 3 நாள் சொன்ன என்ன, பிசாசு, இந்த மாமிசம், இந்த உலகம். ஆனா அவர் சொல்றாரு பவுல், தேவன் பட்சத்தில் இருந்தா இவர்களை நீ என்ன செய்வ, நிச்சயமாய் ஜெயிப்பு. தேவன் பட்சத்தில் நமக்கு விரோதமா இருப்பவன் தேவன் தானே முன் குறிச்சார், தேவன் தான் நடக்கிறாரு. அப்ப அவர் நிச்சயமாய் அதை உனக்கு செய். இன்றைக்கு நமக்குள்ள யோசித்து பார்க்கணும். நம்ம ஆழமாய் சத்தியத்தை படிக்காதபடினால், ஒவ்வொரு சொல்லாய் ஒவ்வொரு வசனமாய் நம்ம படிக்காதபடினாலே அதிக அளவில் நமக்கு ஆவிக்குரிய தன்மை இல்லை. ஆவிக்குரிய தன்மை வளரணும்னா அதை ஒரு சொல்லா பார்க்கணும், ஒரு வசனமா பார்க்கணும். 28 இருந்து 39 மட்டும் ரட்சிப்பு நிச்சயம். எதுவும் மரணமும் உன்னை பிடிக்க முடியாது, வேதனையும் பிடிக்க முடியாது. ஆடுகளை போல நம்ம கொல்லப்படுகிறோம்னு சொல்லி கொண்டு போனாலும், அடிச்சாலும், இந்த முஸ்லிம் மக்கள் எங்களை பிடிச்சு கடுக்க விட்டாலும் என்ன செய்ய முடியாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய அன்பை விட்டு உன்னை பிடிப்பவன். அதுக்குதான் இந்த 28 தொடக்கம் 39 என்ன பிரச்சனை வரலாம், கஷ்டம் வரலாம், வேதனை வரலாம், பாவத்தில் வரலாம், எழுப்பலாம். ஆனாலும் நீ உன்னை ரட்சிப்பை செய்ய முடியாது, இழக்க முடியாது. ரட்சிப்பு நிச்சயம் 28 தொடக்கம் 39 ஒரே ஸ்டெப்பா வாசிச்சு ஒரு தியானம் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்ட இதாக நான் அவ்வளவு தெளிவா சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை இழக்கிறதுக்கு
வாய்ப்புகள் இல்லைனா தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது விரோதமாக இருப்பவன். இப்போ அடுத்தவர் பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக வராது. சரி, இது முதலாவது தேவன் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம விரோதமாக யாரும் இந்த உலகமோ இந்த மாம்சம் இருக்க முடியாது. அடுத்த பிறகு நீதிமான் ஆக்குறது நான் தான். யாரும் சொல்ல முடியும்? இயேசுதான் உன்னை மறித்தார், அவர் தான் உயிர்ப்பை. அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்ஸா நீ ரட்சிப்பு இழக்கிறது வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு கடைசி சொல்றாரு, கொலை பண்றாங்களா, ஆடை போல உன்னை மயப்பற்ற ஆடை போல கொண்டு கொலை செய்ய போறாங்களா, அப்படி நடந்தால் கூட ரட்சிப்பை நீ இழக்கிறது இல்லை. அது நடக்க முடியாது. இல்லை, நீ சாப்பிட முடியும், பிரச்சனை வர முடியும், கஷ்டங்கள் வர முடியும், வேதனை வர முடியும், துன்பம் வர முடியும், அடிவாக முடியும். ஆனால் ரட்சிப்பை விட்டு செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இதை கொஞ்சம் தியானம் பண்ணணும். கொஞ்சம் தியானம் பண்ணணும், படிச்சு தியானம் பண்ணி இன்னும் புத்தகத்தை வாசிக்கணும். அதான் சொல்றேன், நான் கூட புத்தகம் இப்படிப்பட்ட சம்பவம் வந்துட்டா ஒரு புத்தகத்தை எடுத்து அதை ரட்சிப்பிச்சுன்னா இப்போ நான் அதை புரோபெட்ஸில் வாட்சி வைக்கிறேன். ஒரு 20 பக்கம் புரோபெட்ஸ் தெளிவாக போட்டுருக்குது. எல்லாம் தேவன் ஆயத்தப்படுத்திட்டா. இனி நீ முடிச்சு சொல்லிட்டாங்க. தேவனுக்கு பாருங்க, அடுத்த ஒன்றை மட்டும் சொல்லி கொடுக்குறேன். இப்போ தேவன் நான் பட்சத்தில் இருக்கும்போது ஏன் என்ன சொல்றது பிரிக்க முடியாதுன்னா, தேவன் நிச்சயமானது அப்படின்னு சொன்னால் அவருக்கு முக்காலமும் அவருக்கு என்ன செய்யும் தெரியும். நடந்ததும் தெரியும், இப்போ நடக்கவும் தெரியும், இனி நிச்சயமா நடந்து முடியுமோ தெரியும். அப்ப அவர் ஏற்கனவே உன்னை முன்குறித்திருந்தால் அவருக்கு தெரியுமா தெரியாது? தெரியும். நீ பயன்படாது, தெரியும் அவருக்கு. அவர் நிச்சயமானவர். எனக்கு நாளைக்கு தெரியாது, அவருக்கு இந்த உலகம் முடியும் மட்டும். இந்த உலகம் இல்லை, இந்த உலகம் எவ்வளவு காலம் இருக்குதோ, எத்தனை நிச்சயத்தை இருக்க போகுது, அந்த நிச்சயமும் யாருக்கு தெரியும்? அப்புறம் பயப்படுற தேவன் தான் முன் குறிச்சார். அவருக்கு தெரியும் தானே என்னென்ன பிரச்சனை வரணும்னு தெரியும். அது எப்படி சமாளிக்க போறோம், அது எப்படி அவர் என்ன சொல்றது யாரை கொண்டு எப்படி கொண்டு உடனே ஜெயம் கொள்ள போறோம் அவருக்கு தெரியும். இப்படி தேவன் பட்சத்தில் இருக்கும் போது ஏன் நீ பயப்படணும்? யாரும் பட்சத்துல மாணவ பட்ச தெய்வம் ஒரு சொல்லினாலே இந்த உலகத்தை உண்டாக்குனவர். இதை நாம எங்க பிரச்சனை நம்புறது இல்லை. தேவன் பட்சத்துக்கு இருக்கிறோம் நம்புறது இல்லை. இப்ப விரோதமாக்கமாக இருக்குது. ஏன் அவர் அடிக்கடி அடி போடுறார்? ஏன் அடி போடுறாரு? தேவனுக்கு மாசக்கப்ப மாற நாங்க நினைக்கிறோம் அவர்கள் விரோதம் வந்து செயல்படுறாங்க. இல்ல, அவர் விரோதமா இல்ல. நீ நினைக்கிறதுக்கு அதாவது இயேசு எப்படி நேசிக்காத சொல்றது அப்படி எங்களை அவர் நேசி அதிசயம். ஆனால் உண்மை இப்ப தெரியாது, வரும்போது தெரியும். அது பிறகு வந்து தெரியல, இப்ப தெரியும். அப்பதான் நாம் துலோகத்தை ஜெயமாய் வாழ முடியும். தகப்பனே, இந்த பகுதிக்காய் நாங்கள் நன்றி சொல்றோம். நன்றி. போன முறை பார்த்தது போல ஆண்டவரே, நீர் ஆண்டவரே கர்த்தாவே, இதை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, ஆச்சரியமான உங்களுடைய வார்த்தைகளுக்காக நீங்கள் நன்றி சொல்லுவோம். நீர் எங்கள் பட்சத்தில் இருந்தால், நீர் எங்களை முன்குறித்து இருந்தால் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் யார் வர முடியும்? ஒருவரும் வர முடியாது. நாங்களே வர முடியாது ஆண்டவர் முன்குறிச்சிருந்தால். ஏன்னா நீங்க அதை கேட்டபடி எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன். அந்த தேவன் பட்சத்தில் அந்த தேவன் யாருங்கிறதே அடுத்தவர் கொஞ்சம் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தேவன் யார்? இந்த பிசாசு யார்? இந்த மாம்சம் என்ன? இந்த உலகம் என்ன? எப்படி ஆண்டவர் எங்களை பிரிக்க முடியும்? நீர் யார் ஆண்டவர்? அது நாங்கள் புரிஞ்சு கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தேவனை குறித்து அறிவில்லாத எல்லா பிரச்சனைக்கு முதல் காரணம் ஆண்டவரே இந்த தேவனை குறித்து அறிவில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய முதல் சப்ஜெக்ட் பரிசுத்தம் அல்ல, திரியேக தேவன். திரியேக தேவன் யாரு? அவருடைய குணாட்சம் என்ன? அவருடைய கிரிகள் என்ன? இந்த மூன்றை நீ அறிய உனக்கு ரட்சிப்பு நிச்சயம் 100% வரும். இந்த மூன்றை அறிய அவர் யாரு? திரியேக தேவனா யாரு? அவருடைய கிரிகள் என்ன? உலகத்தை படைச்சாரா? இதெல்லாம் படைச்சவருக்கு இவ்வளவு பெரியவர். மூணாவது அவருடைய குணாம்சம், அதாவது அட்ரிபியூட்ஸ் நீ படிச்சாதான் அப்ப தெரியும் தேவன் நம் பட்சத்தில். அது வார்த்தை இல்லை, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும். இவர் தேவன் யாரு? அவர் நம் பட்சத்தில் இருக்கிறாரு. யார் தான் இங்க செய்ய முடியும்? யார் தான் இங்க செய்ய முடியும்? அவரோட ஒப்பும்போது உலகம் ஒன்றும் இல்லை, பிசாசு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை, மாம்சம் ஒன்றும் இல்லை, உலகம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதைத்தான் நான் சொல்றேன், அனாதி ஸ்நேகிதா. இந்த உணர்ப்பா, உணர்ந்தா நீ எவ்வளவு சமாதானமா இருப்ப, எவ்வளவு சந்தோஷமா இருப்ப. எல்லாத்தையும் உங்களை கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நல்ல தெளிவான கேள்வி குறித்த அறிவை தாங்க. நீங்க பட்சமா இருக்கும்போது எதுவும் எங்களை விட்டு விலகாது. எல்லாம் ஆண்டவரை விழாக்கள் அடித்தாலும் ஆண்டவரை இந்த கிருபை விட்டு எங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறேன். அதை நாம் உண்மையாக நம்ப எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே.
ஆமென் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒரு போதும் மறவாது. ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய